ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டவுட் வரும்போது மட்டும் மைக் அன்மியூட் பண்ணிட்டு டவுட் கேளுங்க ப்ரோ. டவுட் கேட்ட முடிச்சோன்னும் மைக் அன்மியூட் பண்ணுறேங்க, சரிங்களா? ஏன்னா ரெக்கார்ட் பண்ணிருக்கோம், பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கும். ஏப்ரல் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இருக்கீங்களா? இருக்கிறோம் ப்ரோ. ஓகே. நேற்று பார்த்த வரைக்கும் டவுட் இருக்கா ப்ரோ? நேற்று பார்த்த வரைக்கும் டவுட் இருக்கா ப்ரோ? செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு ப்ரோ. ஓகே ப்ரோ, நான் குரூப்போட அசைன்மெண்ட் எல்லாம் பார்த்து எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு, சரிங்களா? அப்படியே வெயிட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வந்து செட்டிங்ஸ் லைட்டாக மாற்றுவோம், அதை நான் நாளைக்கு கிளாஸ் காட்டுறேன், சரிங்களா? ஓகே ப்ரோ. ப்ரோ சிலதுல வந்து 0.58 to 0.43 அன்செட் பண்ணீங்கல்ல ப்ரோ, அது வந்து என்னது ஃபிப்ல காட்டலையே ப்ரோ, ஃபிப் ரீட்ரேஸ்மென்ட்ல. அதுதான் நம்ம மேனுவலா கொடுக்கணும். அந்த 4-3 எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம அப்கமிங் கிளாஸ்ல பார்ப்போம். இப்போ நமக்கு தேவைப்படாது. அந்த டிக்கெட் கொடுத்துருக்க பாத்தீங்களா, அந்த வேலையை மட்டும் அதுக்கு அன்செக் பண்ணல. மீதி எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன், அந்த அன்செக் பண்ற ஆப்ஷன் இல்ல, அது ரெண்டுமே இல்ல. அப்படி அப்ப எனக்கு பிங் பண்ணுங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் உங்களுக்கு பார்த்துட்டு சொல்றேன், சரிங்களா? நான் பிங் பண்ணியிருந்தேன் ப்ரோ, அது டவுட் கேட்டே தான் பிங் பண்ணியிருந்தேன், குரூப்ல தான் போட்டிருந்தேன். அப்படிங்களா? எது, எந்த டூல்? ஃபிப் ரீட்ரேஸ்மென்ட் ப்ரோ. ஓகே ப்ரோ, நான் கிளாஸ் முடிச்சு நான் சொல்லிடுறேன், சரிங்களா? சரி ஓகே. ஓகே, வேற எது டவுட் இருக்குங்களா? ஓகே, அடுத்து போவாங்களா? ஓகே ப்ரோ. புதுசா கிளாஸ் அட்டன் பண்றவங்க இந்த இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த வேல்யூஸ் பேஸ் பண்ணி தான் நீ கிளாஸ் இருக்கும். இந்த வேல்யூஸ் நான் ஜென்ரலா ஒரு ஹை லெவல்ல சொல்லிடுறேன், சரிங்களா? இங்க இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிப்போட ரேஷியோஸ், சரிங்களா? ஹார்மோனிக் இல்லாம பேசிக் பட்டன் யூஸ் பண்ற ஃபிப்போட ரேஷியோஸ், சரிங்களா? ஃபிப் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நார்மலா 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 0.236, 382, 0.5 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிபோனாச்சியோட ரேஷியோ. ஃபிப் நம்பர் கிடையாது, இதோட ரேஷியோஸ். இதுல பாத்தீங்கன்னா வந்து லெஸ் தென், அதாவது ஒரு வேல்யூ 1க்கு கம்மியா இருக்க எல்லா வேல்யூஸுமே வந்து நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் சொல்லுவோம். சரிங்களா? பக்கத்திலே போட்டிருப்போம் ரீட்ரேஸ்மெண்ட் வேல்யூ, சரிங்களா? 1க்கு அபோவ் இருந்துச்சுன்னா அது எல்லாமே வந்து ப்ரொஜெக்ஷன் வேல்யூ நம்ம சொல்லுவோம், சரிங்களா? வேல்யூ வந்து 1க்கு கீழே இருந்துச்சுன்னா அது ரீட்ரேஸ்மெண்ட் வேல்யூ சொல்லுவோம். 1க்கு அபோவ் போகும்போது அது நம்ம ப்ரொஜெக்ஷன் சொல்லுவோம், சரிங்களா? ஸோ அதான் இங்கே லெஃப்ட்ல மாதிரி எனிதிங் பிலோ 1 கால்ட் ரீட்ரேஸ்மெண்ட், அபோவ் 1 ப்ரொஜெக்ஷன், சரிங்களா? இந்த ரீட்ரேஸ்மெண்ட் என்ன, ப்ரொஜெக்ஷன் ஒரு ஓவர் வியூன்னு சும்மா பார்த்துருவோம். இனிமேட்டு ஏதாவது டவுட் வந்தா டக்குனு அட்மிட் பண்ணிட்டு கொஸ்டின் கேளுங்க, சரிங்களா? ஓகே. ஸோ இந்த வந்து ஒரு படிக்கட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்கு, சரிங்களா? ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இங்க நின்று இருக்கீங்க. நீங்க என்ன பண்றீங்க, இங்க இருந்து ஒரு பாலை வந்து த்ரோ பண்றீங்க, சரிங்களா? இது என்ன பண்றீங்க, ஒரு பாலை த்ரோ பண்றீங்க. பால் என்ன ஸ்ட்ரைட்டா கிராவிட்டினால அப்படியே கீழே வரும். இப்போ பால் அப்படியே கீழே வந்து இந்த செகண்ட்ல படிக்கல பட்டுருச்சு, சரிங்களா? பால் இங்கே நின்றுங்களா இல்லை இங்க இருந்து பவுன்ஸ் ஆகுமா? பவுன்ஸ் ஆகும். கரெக்ட், இங்க இருந்து பாத்தீங்கன்னா பவுன்ஸ் ஆகும், சரிங்களா? இங்க இருந்து பவுன்ஸ் ஆகிற பால் பாத்தீங்கன்னா வந்து இதுக்கு மேல போயிட்டே இருக்காது, ஒரு பர்டிகுலர் லிமிட் தான் போகும், சரிங்களா? ஸோ இங்கிருந்து பால் எவ்வளவு தூரம் பவுன்ஸ் ஆகுது இதுதான் நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் சொல்லுவோம். எவ்வளவு தூரம் மேல பவுன்ஸ் ஆகுது இதுதான் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் சொல்லுவோம், சரிங்களா? இப்போ பவுன்ஸ் ஆகிற பால் வந்து ஏர்லயே நிற்குங்களா இல்லை திரும்ப கீழே விழுந்துருமா? திரும்ப கீழே வந்துடும், சரிங்களா? கொஞ்சம் தூரம் அப்படியே பவுன்ஸ் ஆகி திரும்ப நமக்கு கீழே வரும். கீழே எவ்வளவு தூரம் போகுதோ இதான் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் நம்ம சொல்லுவோம். இது வந்து சரி ப்ரொஜெக்ஷன் வேலையை நம்ம சொல்லுவோம். சரி, எவ்வளவு தூரம் பவுன்ஸ் ஆகுது இது வந்து ரீட்ரேஸ்மெண்ட் சொல்லுவோம். பவுன்ஸ் ஆகி திரும்ப எவ்வளவு தூரம் எக்ஸ்டெண்ட் ஆகி போகுது இதை ப்ரொஜெக்ஷன் சொல்லுவோம், சரிங்களா? இதுலயே பாத்தீங்கன்னா வந்து சந்திரபாபு கேமரா ஆஃப் பண்ணிக்கங்க. ஒரு படிக்கட்டு பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி மேல போகுது. மேல போகும்போது பாத்தீங்கன்னா வந்து எகைன் ஒரு பால் என்ன பண்றோம், மேல வீசுறோம், சரிங்களா? மேல வீசிட்டு பால் போய் ஏர்லயே மேல போயிட்டு இருக்கோம், இல்ல திரும்ப கீழே வந்துருமா? கீழே வரும். திரும்ப கீழே வரும், சரிங்களா? கீழே வரும்போது பாத்தீங்கன்னா வந்து என்னது, எவ்வளவு தூரம் கீழே வருதோ, சரிங்களா? எவ்வளவு தூரம் கீழே வருதோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ரீட்ரேஸ்மெண்ட் வேல்யூ, சரிங்களா? கீழே வந்ததுக்கப்புறம் திரும்ப வந்து இங்க படிக்கட்டுல பட்டுருச்சு, சரிங்களா? படிக்கட்டு இங்க இருக்கலாம் கீழே இருக்கலாம். இப்ப இங்க பட்டணும் என்ன ஆகும், பால் திரும்ப இங்க நிக்கணும், பவுன்ஸ் ஆகும். இந்த பவுன்ஸ் ஆகிறத பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் சொல்லுவோம், சரிங்களா? எவ்வளவு தூரம் வந்து நமக்கு ரீட்ரேஸ் ஆகுதோ
அது வந்து ரீட்ரேஸ்மெண்ட் வேல்யூ வச்சு கன்சிடர் பண்ணுவோம். திரும்ப மேலே போகிறது நம்ம ப்ரொஜெக்ஷன் சொல்லுவோம். சரிங்களா? ஓகே, இப்போ இது படிக்கட்டில் பார்த்தோம். இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பால் இருக்கு. பால்ல வந்து நீங்க ஒரு பால் வந்து த்ரோ பண்றீங்க, உங்க கூட சேர்ந்து ஒரு குழந்தையும் நீங்க வீசுற பால் என்ன ஆகும், அப்படியே ஆப்போசிட் போகும். சரிங்களா? பால்ல செவத்துல போய் என்ன ஹிட் ஆயிட்டு ஆப்போசிட் போகும். குழந்தைய ஒரு பால் வீசுது, அந்த பால் என்ன ஆகும், பட்டுட்டு ஆப்போசிட் போகும். பட் ரெண்டு பால் ஒரே டைரக்ஷன்ல ஒரே டிஸ்டன்ஸ்ல போகுமா இல்ல வேற வேற டிஸ்டன்ஸ் போகுங்களா? வேற வேற எதனால வேற வேற டிஸ்டன்ஸ் போகுதுங்க? ஃபோர்ஸ். இந்த வீஸ் வேற வேற டிஸ்டன்ஸ்ல போகும். சரிங்களா? நம்ம வீசுறது கொஞ்சம் ஃபோர்ஸா நல்லா ரொம்ப தூரம் போகும், குழந்தை வீசுனா பட்டுட்டு லைட்டா கொஞ்சம் தூரம் தான் போகும். சரிங்களா? அப்ப இந்த எவ்வளவு ஸ்பீட்ல வந்து பால் த்ரோ பண்றோம், எவ்வளவு ஃபோர்ஸ்ல வந்து நம்ம வீசுறோம், இதை பேஸ் பண்ணி இது எவ்வளவு தூரம் போகும் நம்ம கண்டுபிடிக்க முடியுங்களா மேத்தமெட்டிக்கலா? பண்ணலாம் ப்ரோ. எஸ், அந்த அதே சேம் கால்குலேஷன் தான் நம்ம இங்கே ஹார்மோனிக்கும் யூஸ் பண்றோம். சரிங்களா? அதாவது ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் மேல போயிட்டே இருக்கு, போயிட்டு திரும்ப இது எவ்வளவு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுது, அந்த ரீட்ரேஸ்மெண்ட் சரிங்களா மேல போயிட்டு திரும்ப பாத்தீங்களா, நம்ம சொன்ன மாதிரி பால் மேல போயிட்டு கீழே வருது, அதே மாதிரி ஒரு ஸ்டாக் பிரைஸ் மேல போயிட்டு திரும்ப அந்த பிரைஸ் வந்து எவ்வளவு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுதோ இந்த ரீட்ரேஸ்மெண்ட் வேல்யூ பேஸ் பண்ணி திரும்ப இது எவ்வளவு ப்ரொஜெக்ஷன் போகும் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? இதுவே வந்து ஒரு ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? ஃபாலோ ஆயிட்டு திரும்ப இது எவ்வளவு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுது, நம்ம அப்படியே ஸ்டெப்ல பால் வந்து மேல இருந்து கீழே போறோம், அதே மாதிரி பாலுக்கு போல இங்க ஸ்டாக்கோட பிரைஸ் சரிங்களா அப்படியே கீழே வருது. இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னது ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்குது. சரிங்களா? ரீட்ரேஸ்மெண்ட் நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட் வேல்யூ நம்ம கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சிட்டு இது திரும்ப இது எவ்வளவு ப்ரொஜெக்ஷன் கொடுக்கும் அதை வந்து நம்ம கால்குலேட் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து பால் வந்து கீழே வந்துட்டு ரீட்ரேஸ்மெண்ட் மேல போகுது, அகைன் பிரைஸ் கீழே வருது, ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டு மறுபடியும் கீழே போகுது. இது பார்க்கும்போது எந்த மாதிரி பேட்டர்ன் ஞாபகம் வருது? நேற்று பிரைஸ் செக்ஷன் பார்த்துருப்போம் ரிவர்சல்ல. என் பேட்டர்ன். என் பேட்டர்ன். சரிங்களா? என் பேட்டர்ன்ங்கிறது பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ற இடத்த டச் பண்ணக்கூடாது. ஆல்பபெட் பொறுத்த வரைக்கும் என்ன எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? கீழே இருந்து டச் ஆயிருக்கணும், மேலேயே டச் ஆயிருக்கணும். சரிங்களா? பட் வந்து ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்னதுன்னா ஸ்டார்ட் பண்ற பிரைஸை டச் பண்ணக்கூடாது. அப்ப இங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா கீழே அப்ப இதை டச் பண்ணாம இருக்கணும், கீழே வரும்போது டச் பண்ணாம இன்னும் திரும்ப மேல போயிடணும். இதுதான் வந்து என் பேட்டர்ன். சரிங்களா? இது ஆப்போசிட்ல ஃபார்ம் ஆகும்போது ஃபாலோ ஆகிட்டு இருக்கு, திரும்ப மேல போகும்போது இந்த ஸ்டார்ட் பண்ற இந்த இடத்த டச் பண்ணாம திரும்ப என்ன ஆகும், கீழே வந்துடணும். இதுதான் வந்து என் பேட்டர்ன் சொல்லுவோம். சரிங்களா? இப்படி ஈக்குவல் வந்து என் பேட்டர்ன் கிடையாது. இது வந்து இங்க ரீட்ரேஸ்மெண்ட் வேல்யூ வரும் சொன்னோம், மேல இருக்கிறது நம்ம ப்ரொஜெக்ஷன் சொன்னோம். ப்ரொஜெக்ஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. சரிங்களா? எவ்வளவு ப்ரொஜெக்ஷன் போங்கிறது. இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா வந்து நான் சும்மா ஒரு டிராப் பண்றேன். எனக்கு ஸ்டாக்கோட பிரைஸ் பாத்தீங்கன்னா இங்க இருந்து அப்படியே மேல போகுது, மேல போயிட்டு ஸ்டாக்கோட பிரைஸ் அகைன் வந்து ஃபாலோ ஆகுது. இந்த ஃபாலோ ஆகுது நம்ம நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் சொல்லுவோம். சரிங்களா? திரும்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து நமக்கு ப்ரொஜெக்ஷன் இருக்கு. இப்ப எப்பவுமே பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ற பாயிண்ட்டை நெக்ஸ்ட் வர வந்து டச் பண்ணக்கூடாது. டச் பண்ணுச்சுன்னா என்ன ஆகும், நமக்கு பேட்டர்ன் வந்து வேலிட் கிடையாது. சரிங்களா? கொஞ்சமாச்சும் மேல இருக்கணும். நெக்ஸ்ட் இந்த சி பாயிண்ட் பாத்தீங்கன்னா இந்த இதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்டை கிராஸ் பண்ணி மேல போகணும். சரிங்களா? ஓகே, நான் பிளாக் கலர் வச்சுக்கிறேன். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம டிரா பண்ணக்கூடிய பேட்டர்ன் பாத்தீங்கன்னா வந்து 4 பாயிண்ட் பேட்டர்ன். சரிங்களா? ஹார்மோனிக்ல ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் வந்து 4 பாயிண்ட் பேட்டர்ன். ஃபோர் பாயிண்ட் பேட்டர்ன் வந்து மொத்தம் நமக்கு 3 டைப்ஸ் இருக்கு. அதுல ஒரு டைப் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பாத்தீங்கன்னா வந்து ஏபி ஈக்குவல் டு சிடி பேட்டர்ன். ஏபி ஈக்குவல் டு சிடி. சரிங்களா? இப்போ ட்ரேடிங் வியூ போயிட்டு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே அதே பேட்டர்ன்ஸ் இருக்கும். சரிங்களா? இது கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு இதுலயே பார்த்தீங்கன்னா 4வது ஏபிசிடி பேட்டர்ன்ஸ் இருக்கும். சரிங்களா? இதை யூஸ் பண்ணி தான் இந்த ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் நம்ம ட்ரா பண்ண போறோம். இதை ஃபர்ஸ்ட் நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. சூஸ் பண்ணிட்டு எப்பவுமே வந்து லெஃப்ட்ல இருந்து ரைட்ல ஸ்டார்ட் பண்ணும். ஸ்டார்ட் பண்ணும்போது மேக்னெட் மட்டும் வந்து ஆன் பண்ணிருக்கணும். அப்போதான் வந்து கரெக்டாக சிங்கோட லோ ஹைல மார்க் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு எந்த ஒரு சிங்கும் இல்லை. சரிங்களா? ஸோ எப்படி மார்க் பண்ணாலும் நமக்கு ஒரே இடத்துல எங்கே கிளிக் பண்றோம் அங்கே தான் கிளிக் ஆகும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஏபிசிடி பேட்டர்ன் கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம்.
ஏ, பார்த்தீங்கன்னா பி இருக்கும், நெக்ஸ்ட் சி. சரிங்களா, அடுத்து டி. இப்போ நான் பின்னாடி ரிமூவ் பண்ணிடலாம். சரிங்களா, இப்போ ஏபிசிடின்னு இருக்கு. நம்ம என்ன எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்கோம், ஸ்டார்ட் பண்ற பிரைஸை டச் பண்ணக்கூடாது. சரிங்களா, இப்போ இந்த ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் நான் ட்ரெண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாக் ப்ரைஸ் அங்கேருந்து ஃபால் ஆகுது. ஃபாலோ ஆகிட்டு திரும்ப என்ன ஆகுது, ஸ்டாக் ப்ரைஸ் அகெயின் மேலே போகுது. சரிங்களா, இப்போ இந்த இடத்துல ஏபிசிடி பேட்டர்ன் நம்ம ட்ரா பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஏ மார்க் பண்ணுறோம், நெக்ஸ்ட் இந்த பி மார்க் பண்ணுறோம். இங்கே சிங்கோட ஹைல போயிட்டு என்ன பண்ணணும், பி மார்க் பண்ணணும். மார்க் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஜஸ்ட் கிளிக் பண்ணணும்னா என்ன ஒன்று 0 நடுவில் காட்டும். சரிங்களா, அடுத்து சி. இந்த சி எவ்வளவு தூரம் கீழே வருதோ அதுக்கேற்ற மாதிரி சென்ட்ரல் ஒரு வேல்யூ மாறுதுங்களா, தெரிஞ்சுங்க எல்லாத்துக்கும். இந்த வேல்யூ தான் ரீட்ரேஸ்மெண்ட் வேல்யூ. சரிங்களா, இது என்னது, ரீட்ரேஸ்மெண்ட் வேல்யூ. நம்ம முன்னாடியே சொல்லும்போது என்ன சொல்லியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ரீட்ரேஸ்மெண்ட் வேல்யூனா 1க்கு கீழே தான் இருக்கணும். சரிங்களா, அப்போ மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கணும் நோட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ரீட்ரேஸ்மெண்ட் வேல்யூ 0.886. அது வந்து இதில் கொடுத்துருக்கிறது. நமக்கு மேக்ஸிமம் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா 0.95. சரிங்களா, அதையே நான் நெக்ஸ்ட் சொல்றேன். இப்போதைக்கு மேக்ஸிமம் வந்து 0.95 நோட் பண்ணிச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ 95 மேலே வந்து நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட் வேல்யூ போகக்கூடாது. சரிங்களா, இப்போ நமக்கு இங்கே முடிச்சு. இப்போ இது வந்து ஏக்கு ஈக்குவலாக வந்துச்சு என்ன ஆகும், வேல்யூ 1 வந்துடும். 1 வந்து ரீட்ரேஸ்மெண்ட் வேல்யூங்களா கிடையாது, 1க்கு பிலோ தான் இருக்கும். சரிங்களா, எஸ் கரெக்ட். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எங்கே இருக்கும், எக்ஸாக்டாக இந்த இடத்துல இருக்கும். சரிங்களா, இங்கே மார்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது மார்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அடுத்து டி மேலே கொண்டு போகும்போது என்ன ஆகுது, நமக்கு 1க்கு மேலே போகணும். அதாவது இந்த பிஏ கிராஸ் பண்ணாது என்ன வர சொல்லியிருக்கோம். அப்போ பிஏ கிராஸ் பண்ணி மேலே போகணும். சரிங்களா, ஒரு ஸ்கிரீன் ஷேர் யாரோ பண்ணிருக்கீங்க, ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன் ஷேர் தெரியுதுங்களா? தெரியல ப்ரோ. தெரியல ப்ரோ. இப்போ தெரியுதுங்களா? தெரியுது ப்ரோ. தெரியுது. நெக்ஸ்ட் வந்து இங்க ஏ டச் பண்ணாம இங்க நடுவுலயே வந்து என்ன ஒரு ரோஸ்லாய் மேல போயிடணும். மேல போகும்போது இந்த பிஏ கிராஸ் பண்ணி போனோம். அப்பதான் என்ன வரும். சரிங்களா, பிஏ கிராஸ் பண்ணாதான் பி வரைக்கும் போகும்போது பாருங்க இந்த பிக்கும் டிக்கு நடுவுக்கு வேல்யூ எப்படி இருக்கு, 1க்கு கம்மியா இருக்கு. சரிங்களா, ப்ரொஜெக்ஷன் எப்படி இருக்கணும், வேல்யூ above 1 இருக்கும். அப்போ என்னன்னா இந்த பிஏ கிராஸ் பண்ணி இந்த வேல்யூ மேல போயிட்டே இருக்கும். பிஏ கிராஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், 1 வரும். சரிங்களா, ஓகே. இப்போ ரீட்ரேஸ்மெண்ட் இங்க இருக்கு, ப்ரொஜெக்ஷன் இருக்கு. சரிங்களா, இந்த ப்ரொஜெக்ஷன் வேல்யூ வந்து நம்ம தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா, எவ்வளவு ப்ரொஜெக்ஷன் வருது என்ன பண்ணணும், நம்ம தான் வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா, இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து ரீட்ரேஸ்மெண்ட் வேல்யூ எவ்வளவு இருக்கு பாருங்க, 0.59. சரிங்களா, 59னா என்னன்னா 0.59 லாஸ்ட்ல ஒரு நம்பர் இல்ல. சோ அப்ப என்ன பண்ணுங்க, 590 வச்சுக்கோங்க. 0.590 590 நீங்க வேல்யூ கொடுத்துருக்கீங்களா பாருங்க ரீட்ரேஸ்மெண்ட்ல. 0.59 ஏதாச்சும் இருக்கா? இல்ல பிரதர், வெறும் 0.5. இல்ல ப்ரோ, வெறும் 0.5 தான் இருக்கு. சரிங்களா, அப்ப நம்ம அங்க வர ரீட்ரேஸ்மெண்ட் இங்க இல்ல. சரிங்களா, இப்ப இந்த இடத்துல வந்து எப்படி ப்ரொஜெக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஒரு மீட் எடுக்குங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து 1க்கு above இருக்கிறது நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட், 1க்கு below இருக்கிறது நமக்கு ப்ரொஜெக்ஷன். இந்த வந்து நமக்கு 1 இந்த 0 வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க மாட்டோம். மற்ற வேல்யூஸ் தான் நமக்கு தேவைப்படும். இப்போ என்னோட ரீட்ரேஸ்மெண்ட் வேல்யூ நல்லா பார்த்துங்க. என்னோட ரீட்ரேஸ்மெண்ட் வேல்யூ வந்து 0.886 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதாவது 0.886 இருக்கணும். சரிங்களா, அப்படி இல்லாட்டி அதுக்கு நியரஸ்ட் வேல்யூவா இருக்கணும். புரிச்சுங்களா, ரீட்ரேஸ்மெண்ட் எவ்வளவு இருக்கணும், 0.886 இருக்கணும். அப்படி இல்லாட்டி அதுக்கு நியரஸ்ட் வேல்யூவா இருக்கணும். சரிங்களா, அப்படி இருந்துச்சுன்னா என்னோட ப்ரொஜெக்ஷன் வேல்யூ 1.13. புரிச்சுங்களா, ரீட்ரேஸ்மெண்ட் எவ்வளவு இருக்கணும், 0.886 இருக்கணும். அப்படி இல்லாட்டி அதுக்கு நியரஸ்டா இருக்கணும். சரிங்களா, அப்படி இருந்துச்சுன்னா என்னோட ப்ரொஜெக்ஷன் வேல்யூ 1.13. சரிங்களா, இப்ப 0.91 இருக்கு. சரிங்களா, 91 லாஸ்ட்ல ஒரு 0 போட்டுருங்க. 0.910. அப்போனா இந்த 0 விட்டுருங்க, 910 வச்சுக்கோங்க. 910
886 கிட்ட இருக்குங்களா இல்ல 786 கிட்ட இருக்குங்களா? 886 கிட்ட இருக்கு. 886 சரிங்களா? அப்போ வந்து நம்ம ப்ரொஜெக்ஷன் எவ்வளவு 1.13 சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து 0.815 சரிங்களா? 0 விட்டுருங்க, பேலன்ஸ் எவ்வளவு 815 இருக்குங்களா? 815 886 கிட்ட இருக்கா இல்ல 786 கிட்ட இருக்கா? 786 815 886 இல்ல 786 கிட்ட எதுக்கு நியரஸ்டா? 0.786 இப்ப டவுட் வந்து என்ன பண்ணுங்க, கால்குலேட்டர் எடுத்து மைனஸ் பண்ணி பாத்துக்கோங்க சரிங்களா? சம்டைம்ஸ் இந்த டவுட் வரும், ஏன்னா ரெண்டுக்கும் நடுவில் இருக்க மாதிரி இருக்கும் சரிங்களா? 786க்கும் நமக்கு வந்து வேல்யூ எவ்வளவு 815 சரிங்களா? 815 மைனஸ் பண்ணி எவ்வளவு வேல்யூ 29 சரிங்களா? இதே இடத்துல வந்து இந்த 815 வந்து 886 கூட மைனஸ் பண்ணி எவ்வளவு வருது 71 வேல்யூ சரிங்களா? இப்போ 71 தான் பெருசு சரிங்களா? எதுக்கு நியரஸ்டா இருக்கப்போ 29 தான் கம்மி. அப்ப இதுக்கு 786 தான் இருக்கு. 786க்கு நியரஸ்டா இருந்துச்சுன்னா என்னோட ப்ரொஜெக்ஷன் பாத்தீங்கன்னா 1.13 வரணும். அதுக்கு அப்படியே கீழே இருக்க வேல்யூ 1.272 1.272 சரிங்களா? ஓகே. இதுவே என்னோட ப்ரொஜெக்ஷன் வேல்யூ 0.707 அதுக்கு நியரஸ்டா இருந்துச்சு. 609 707 நியர் தான், 724 707க்கு நியர் தான். 707 நியரஸ்டா இருந்துச்சுன்னா இதுக்கு அடுத்த ப்ரொஜெக்ஷன் 1.414 சரிங்களா? இதுவே ப்ரொஜெக்ஷன் வேல்யூ ரீப்ளேஸ்மெண்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா வந்து 0.618 அதுக்கு நியரஸ்டா இருந்துச்சுன்னா சரிங்களா? 0.618க்கு நியரஸ்டா இருந்துச்சுன்னா நம்மளோட ப்ரொஜெக்ஷன் எங்க வரும் 1.618 சரிங்களா? 0.618 என்ன சொல்லுவோம் கோல்டன் ரேஷியோ சரிங்களா? கோல்டன் ரேஷியோன்னு சொல்லுவோம் சரிங்களா? சேம் இதுவும் 1.618 அதுவும் கோல்டன் ரேஷியோ தான் சரிங்களா? நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 0.5 அதுக்கு நியரஸ்டா வந்துச்சுன்னா சேம் அப்படியே பாத்தீங்கன்னா வந்து 0.5 ஆப்போசிட் என்ன இருக்கு நமக்கு 2 சரிங்களா? அந்த 2 ஓட ப்ரொஜெக்ஷன் இந்த வேல்யூ தான் வரணும் சரிங்களா? 0.382 அப்படி அதுக்கு நியரஸ்டா இருந்துச்சு, தட் எங்க வரும் நமக்கு 2.618. லாஸ்ட் 0.23 நியரஸ்டா இருந்துச்சுன்னா நமக்கு ப்ரொஜெக்ஷன் வேல்யூ T வருது. புரிஞ்சுங்க எல்லாத்துக்கும்? ப்ரொஜெக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஓகே. இப்போ இது இன்னும் எப்படி சிம்பிளா எழுதுறதுன்னா ஜஸ்ட் இப்படி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 886னா 1.13 சரிங்களா? இது வந்து ரீட்ரேஸ்மெண்ட். ப்ரோ ஒரு டவுட், ஒரே நிமிஷம் ப்ரோ மட்டும் மாத்திக்கிறேன். இப்போ 1.27னா 786, 1.414னா 707க்கு 0.618னா 1.618. அவ்வளவு சரிங்களா? இந்த அப்படியே பார்த்து என்ன ரீட்ரேஸ்மெண்ட் வேல்யூ வருதோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் இருக்க ப்ரொஜெக்ஷன் வேல்யூ மார்க் பண்ணா போதும் சரிங்களா? இப்போ ஈஸியா இருக்குங்களா ப்ரோ? இந்த ஒண்ணு வந்து நமக்கு தேவைப்படும். ஆமா ப்ரோ. டவுட் கேளுங்க ப்ரோ. ப்ரோ 0.20க்கு 3.618 போட்டு வச்சிருந்தீங்க, ஆனா அது இப்ப இல்ல, அது என்ன ப்ரோ? 3.6 வேண்டாம், வேணாம், இக்னோர் பண்ணி இந்த பேட்டர்னுக்கு வராது சரிங்களா? ஜீரோக்கு ஈக்குவலா இருந்தா இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகாதா? 0 இருக்கக்கூடாது, 0 வராது. இங்க இருந்து பாத்தீங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட் இங்க ஸ்டார்ட் ஆகும்போது பாத்தீங்கன்னா கம்மி வேல்யூ ஸ்டார்ட் ஆகுது, 1 இருக்கக்கூடாது. அதே மாதிரி 0.95க்கு மேல போகக்கூடாது சரிங்களா? மேக்ஸிமம் எவ்வளவு இருக்கணும் 0.9 தான் சரிங்களா? 95 அதுக்கு மேல போச்சுன்னா வந்து ஒர்க் ஆகாது ப்ரோ. சரிங்களா? சொல்லுங்க. ஏ வந்து எப்படி ப்ரோ ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்படி ப்ரோ மார்க் பண்றது? நான் சொல்றேன் ப்ரோ, நம்ம பேட்டர்ன் டிரா பண்ண பார்த்துக்கலாம். ஓகே, थैंक यू. இப்போ இந்த வேல்யூ மட்டும் நம்ம செக் பண்ணிடுவோம். ஓகே ப்ரோ. இப்போ நீங்க தான क्वेश्चन கேட்டீங்க, அப்படியே இருங்க. ஓகே. 0.477 இது எந்த வேல்யூக்கு நியரஸ்டா இருக்கு ப்ரோ? 0.4. மத்தவங்க அமைதியா இருங்க, மத்தவங்க சொல்லாதீங்க, மத்தவங்க அமைதியா இருங்க. எனக்கு வேல்யூ காட்டுறேன். 0.477 ஒரே நிமிஷம். 0.5க்கு பக்கத்துல இருக்கு ப்ரோ. அப்ப அதோட ப்ரொஜெக்ஷன் எவ்வளவு ப்ரோ? 2 ப்ரோ. கரெக்ட், அவ்வளவு சரிங்களா? ஓகே. ஓகே.
மற்றவங்க யாராச்சும் இருங்க, இதோட ரீட்ரேஸ்மெண்ட் எவ்வளோ, ப்ரொஜெக்ஷன் எவ்வளோ வரணும்? மற்றவங்க சொல்லுங்க யாராவது. ரீட்ரேஸ்மெண்ட் வேல்யூ எவ்வளோ இருக்கு, எதுக்கு நியரஸ்ட், ப்ரொஜெக்ஷன் எவ்வளோ வரணும்? 0.618 க்கு நியரா இருக்கு. 0.5 1.618. ப்ரொஜெக்ஷன் 2 வரும் 0.5 ரீட்ரேஸ்மெண்ட் ஃபர்ஸ்ட் ரீட்ரேஸ்மெண்ட் எதுக்கு நியரஸ்டா இருக்கு? 5 0.5 0.646 ஓகே ஓகே 0.646 என்னது 618 நியரஸ்ட் 0.5 கிடையாது. 0.5 னா 0.00 போட்டுக்கணும் சரிங்களா, 500 வச்சுக்கோங்களா. 0.5 என்னது 0.00 0.500 சரிங்களா, 500. இங்க எவ்வளவு இருக்கு 646. இப்போ 646 கிட்ட இருக்கும் 618. 618 சரிங்களா. அப்போ ப்ரொஜெக்ஷன் எவ்வளவு வரணும் 1.618. 1.618. 1.618 1.618. 0.819 ப்ரொஜெக்ஷன் ரீட்ரேஸ்மெண்ட் எதுக்கு நியரஸ்ட் சொல்லுங்க. ரீட்ரேஸ்மெண்ட் எதுக்கு நியரஸ்ட்? 0.786. 0.786 பர்ஃபெக்ட். இப்போ ப்ரொஜெக்ஷன் எவ்வளவு வரணும் 1.272. 1.272 சரிங்களா. ஜஸ்ட் எக்ஸாக்டா வந்து 1. இங்க வந்து நம்ம வந்து நியரஸ்ட் வேல்யூ எடுத்தோம் சரிங்களா. பட் இங்க வரும்போது எக்ஸாக்ட் வேல்யூ இருக்கும். இங்க வந்து வேல்யூ லைட்டா கூட மாறக்கூடாது ஓகேங்களா. எக்ஸாக்டா 1.272 நம்ம என்ன பண்ணணும் கொண்டு வரணும் சரிங்களா. அதுதான் நம்மளோட ஒர்க்கே. ஓகே, இப்போ ரீட்ரேஸ்மெண்ட் என்ன வந்தா ப்ரொஜெக்ஷன் என்ன வரும் நம்ம கண்டுபிடிக்க கத்துக்கிட்டோம் சரிங்களா. அடுத்து வந்து பேட்டர்ன் எப்படி டிரா பண்றது, ப்ரொஜெக்ஷன் எப்படி வந்து துல்லியமா மார்க் பண்றது சரிங்களா. இப்போ ஒவ்வொரு ப்ரொஜெக்ஷன் மார்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வந்து நம்மளோட ஒர்க் என்னன்னா பிஆர்ஜெட் கண்டுபிடிக்கிறது தான் சரிங்களா. பிஆர்ஜெட் என்னது பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஜோன். பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஜோன் சரிங்களா. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 4 பாயிண்ட் பேட்டர்ன் இருக்கு, 3 பாயிண்ட் பேட்டர்ன் இருக்கு, 5 பாயிண்ட் இருக்கு, அதுலயே அட்வான்ஸ் பேட்டர்ன் எல்லாம் இருக்கு சரிங்களா. ஒவ்வொரு பேட்டர்னுக்கும் ஏற்ற மாதிரி வந்து இது பிஆர்ஜெட் வந்து 2 இருக்கும் 3 இருக்கும் சரிங்களா. ஸோ ஏபிசிடி பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பிஆர்ஜெட் இருக்கு சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஒன் பிஆர்ஜெட் 1. பிஆர்ஜெட் 1 எப்பவுமே வந்து டி பாயிண்டா தான் இருக்கும் சரிங்களா. அடுத்து வந்து பிஆர்ஜெட் 2. பிஆர்ஜெட் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஹரிசாண்டல் ரே மட்டும் மார்க் பண்ணணும். ஜஸ்ட் ஒரு லைன் மட்டும் சரிங்களா. ஸோ பிஆர்ஜெட்டுக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொசீஜர்னு சொல்லுவோம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஆர்ஜெட் 1க்கு என்ன பண்ணணும்னா ட்ரா ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட். இதை நோட் பண்ணுங்க எல்லாருமே. ட்ரா ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் ஆன் B to C leg. Mark projection value of XB. அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரா ட்ரெண்ட் பேஸ்ட் ஃபிப் எக்ஸ்டென்ஷன். on ABC leg. Mark fib value 1. இந்த 2 பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணுங்க எல்லாருமே. மத்ததெல்லாம் விட்டுருங்க, இது 2 மட்டும் நோட் பண்ணுங்க. ப்ரோ ப்ரொஜெக்ஷன் வேல்யூ AC தானே ப்ரோ? XB மார்க் பண்ணுங்க, நான் சொல்றேன். ப்ரோ டெமோ வீடியோல நீங்க மார்க் ப்ரொஜெக்ஷன் வேல்யூ ஆஃப் ஏபின்னு தானே சொன்னீங்க? இல்ல ப்ரோ, நோட் பண்ணிட்டீங்களா எல்லாருமே? ஓகே ப்ரோ. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து இது என்ன லெக் வேணும்னா இந்த ஏபிசிடி 4 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் 4 லெக்குன்னு சொல்லுவோம் சரிங்களா. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ஏபிசி மார்க் பண்ணிட்டோம், ப்ரொஜெக்ஷன் ரீட்ரேஸ்மெண்ட் வச்சு நெக்ஸ்ட் ப்ரொஜெக்ஷன் மார்க் பண்ணணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து ட்ரா ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட். ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்ல இங்கே இருக்கும் சரிங்களா. லாஸ்ட் இதில் 5வது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டோல் இருக்கும் சரிங்களா. சரி, இந்த இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட்டாக இருக்குது ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் சரிங்களா.
இதை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணணும் சொல்லியிருக்கோம்னா பி டு சி லெக். இப்போ பிலேருந்து என்ன பண்ணணும் சி லெக் வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணும்போது மேக்னெட் மோட் இந்த லெஃப்ட் சைடு தான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஸ்விங்கோட ஹை லோவில் மார்க் பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல ஸ்விங் இல்லை, ஸோ ஃப்ரீயாக விட்டுருங்க. நம்ம சார்ட்டில் போடும்போது கரெக்டாக போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பி டு சி லெக், இந்த பியில் வச்சு ஒரு கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சியில் வச்சு என்ன பண்ணணும் ஒரு கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணியாச்சு. பி டு சி மார்க் பண்ணக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கோம்னா மார்க் ப்ரொஜெக்ஷன் வேல்யூ ஆஃப் சாரி ஏசி. மார்க் ப்ரொஜெக்ஷன் வேல்யூ பண்ணது ஏசி. சரிங்களா? ஏன்னா ஏசியில் தான் என்ன பண்ணுவோம் ப்ரொஜெக்ஷன் வேணும் நமக்கு தெரியும். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுங்க ரீட்ரேஸ் பண்ணது ஏசி. சரிங்களா? ப்ரொஜெக்ஷன் எங்கே இருக்கும் பிக்கும் டிக்கும் நடுவில் இருக்கும். பி லெக்குக்கும் டி லெக்குக்கும் நடுவில் இருக்கும். சரிங்களா? மார்க் ப்ரொஜெக்ஷன் வேல்யூ ஆஃப் ஏசி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஏசி வேல்யூ எவ்வளோ வரும் 819. 819 எவ்வளோ வரும் இங்கே 819 ரீட்ரேஸ்மெண்ட் கேட்குறோம் ப்ரோ. ரீட்ரேஸ்மெண்ட் 786. அப்போ ரீட்ரேஸ்மெண்ட் நம்ம 0.7 அப்போ இந்த ரீட்ரேஸ்மெண்ட் இந்த ஏசி 786ஓட ப்ராஜெக்ட் எவ்வளோ 1.27. அப்போ அந்த 1.272 எங்கே மார்க் பண்ணுவோம் இந்த பிப்ரவரி ரீட்ரேஸ்மெண்ட்ல மார்க் பண்ணும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும் இந்த டிஏ மியூட் பண்ணுங்க ப்ரோ. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து டிஏ கொண்டு போய் என்ன பண்ணும் 1.272 வைக்கணும். இது இப்படியே டிராக் பண்ணிட்டே கொண்டு போய் வைக்கலாமே கேட்டீங்கன்னா அதான் பண்ணக்கூடாது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் இதை இந்த ஏபிசிடி பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இதை அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா மேலே இருந்து பாப்பாங்க ஒரு விண்டோ வரும். இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் வரும். சரிங்களா? செட்டிங்ஸ் போயிட்டு இதில் கோஆர்டினேட்ஸ்ல 1 2 3 4 4 இருக்கும். சரிங்களா? 1ங்கிறது பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ, 2 வந்து பியோட வேல்யூ, 3C 4 வந்து டியோட வேல்யூ. இது நம்ம எந்த வேல்யூ சேஞ்ச் பண்றோம் ஏபிசிடியில் டியோட வேல்யூ. சரி, டி தான் பார்த்தீங்கன்னா இது இந்த லாஸ்ட் மார்க் பண்றது. இப்போ டியில் போய் என்ன பண்ணணும்னா 1.2 வேல்யூ எவ்வளோ ப்ரோ இருக்குங்க? இல்லை ரைட் சைடு பாருங்க வெப் வேல்யூ இருக்கு, பக்கத்தில் பிரைஸ் இருக்குன்னா பிரைஸ் எவ்வளோ இருக்கு 768.30. சரிங்களா? அப்படியே என்ன பண்றோம் இங்க அந்த வேல்யூ கொடுத்து ஜஸ்ட் டேப் கொடுத்தீங்கன்னா இங்க எக்ஸாக்டா 1.272 காட்டணும். இன்கேஸ் அந்த வேல்யூ இங்க காட்டாட்டி நீங்க போட்டது ஏதோ ஒரு மிஸ்டேக் நீங்க பண்ணிருக்குன்னு அர்த்தம். இப்போ இங்க ஏன் கரெக்டா காட்டலன்னா இங்க ஸ்விங் கிடையாது. ஸோ பி ஒரு இடத்துல மார்க்கா இருக்கும், நம்ம மார்க் பண்ணது வந்து இந்த டூல வந்து ஒரு இடத்துல மார்க்கா இருக்கும், அதனால எக்ஸாக்டா வரல. பட் இந்த கேண்டில் மேல போடும்போது கரெக்டா வந்தோம். சரிங்களா? ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து லெஸ் than 25 இருக்கும். சரி, நோட் பண்ணிக்கங்க. ஸ்டாக் பிரைஸ் லெஸ் than 250 rupees. சரிங்களா? ஒரு நிமிஷம் ப்ரோ. ஸ்டாக் பிரைஸ் லெஸ் than 250 rupees இருந்துச்சுன்னா ப்ரொஜெக்ஷன் வேல்யூ டெசிமல் பாயிண்ட்ல சேஞ்ச் ஆகும். சரிங்களா? அதாவது 1.272 போல 1.273 இல்லை 374 வரலாம். சரிங்களா? அது லாஸ்ட் பார்த்தீங்கன்னா டெசிமல் வேல்யூ இன்கேஸ் 1.13 மார்க் பண்றோம்னா 1.14 இல்லை 1.11 வர சான்ஸ் இருக்கு. எப்போ ஸ்டாக் பிரைஸ் வந்து 250 ரூபாய் கம்மியா இருந்தா மட்டும். இப்போ ஸ்டாக் பிரைஸோ இல்லை வந்து இண்டெக்ஸோ நீங்க எது ட்ரை பண்ணாலுமே 250 ரூபாய்க்கு மேல அதிகமா இருந்துச்சுன்னா வச்சுங்க பிரைஸ் வந்து எக்ஸாக்டா வரணும். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த 1.27 இருக்கு கன்சிடர் பண்ணிப்போம். சரிங்களா? இந்த வேல்யூ அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. வேல்யூ அப்படியே காப்பி பண்ணிட்டு இந்த வார்த்தை ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கு என்ன பண்ணணும்னா லெஃப்ட்ல வந்து செகண்டா பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இடத்துல ஹரிசாண்டல் இருக்குங்களா, இதை எடுத்துட்டு ஏதாவது ஒரு இடத்துல மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்றீங்க, இதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா மறுபடியும் இதுக்கு ஒரு கோஆர்டினேட்ஸ் வரும். இந்த இடத்துல வந்து நம்ம இங்கே காப்பி பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ 1.272 வருது, அதை இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இந்த டீல வந்து இந்த லைன் வந்து மார்க் ஆகிடும். இதுக்கப்புறம் இந்த வேல்யூ நமக்கு தேவைப்படாது. பிரச்சனை ப்ரோ. நடுவில் டவுட் கேட்டீங்களா? யார் கேட்டீங்க? ப்ரோ அந்த ரீட்ரேஸ்மெண்ட் அது இது பண்ணும்போது நான் எக்ஸிட் ஆயிட்டேன் தெரியாம டபுள் கிளிக் பண்ணா எக்ஸிட் ஆயிட்டாங்க. மறுபடியும் ஒன்ஸ் மோர். ஓகே, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஒன்றும் இல்லை. இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா ஏசி வேல்யூ இதுக்கு எதுக்கு நியரஸ்டா இருக்கோ அந்த வேல்யூ பார்க்கணும். சரிங்களா? அதை பார்த்துட்டு அதுக்கு ஆப்போசிட் ப்ரொஜெக்ஷனை என்ன பண்ணணும் மார்க் பண்ணணும். அவ்வளோதான். ஓகே ப்ரோ. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து எகைன் சொல்றேன், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஏபிசி இந்த ரீட்ரேஸ்மெண்ட் பார்க்குறோம். நெக்ஸ்ட் இந்த டி தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? டி கண்டுபிடிக்க என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் இங்கே போட்டிருக்க மாதிரி பிப்ரவரி ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ட்ரா பிப்ரவரி ரீட்ரேஸ்மெண்ட் ஆன் பி டு சி லெஃப்ட். சரிங்களா? பியிலிருந்து சி
மார்க் பண்ண கவர் பார்த்தீங்கன்னா வந்து இங்க இருக்கு, மார்க் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், மார்க் ப்ரொஜெக்ஷனோட ஏசி. இந்த ஏசி பார்த்தீங்கன்னா எனக்கு 0.819 இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 819 886. இப்போ இதோட ப்ரொஜெக்ஷனோட 1.27. இப்போ அந்த வேலையை தான் என்ன பண்ணணும், மார்க் பண்ணணும். இப்போ அந்த பிப்ரவரி டெஸ்ட் 1.27 எங்க இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. டைரக்டா டி கொண்டு போய் இங்க வைக்காம என்ன பண்ணணும், செட்டிங்ஸ்ல போய்க்கணும். செட்டிங்ஸ் போயிட்டு ஃபோர்த் வந்து டி பாயிண்ட் 1.27 வேல்யூ இருக்கு, 786.0 768.0 இதை போட்டுட்டு அப்படியே காப்பி பண்ணிக்கணும். சரிங்களா, இதை போட்டுட்டு இங்க டேப் கொடுத்தாலே உங்களுக்கு எக்ஸாக்டா 1.27 காட்டணும். சரிங்களா, இங்க போட்டுட்டு ஓகே கொடுக்கும்போது 1.27 காட்டாட்டி இந்த இடத்துல நீங்க ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். சரியா ப்ரோ? தென் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்போ டி பாயிண்ட் இருக்கு. இதுக்கப்புறம் இந்த டூல் வந்து யூஸ் பண்ண மாட்டோம், இது ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ ரிமூவ் பண்ணிச்சு, இப்போ டி வந்து எந்த பிரைஸ் இருக்கு எனக்கு தெரியாது. சரிங்களா, அப்போ இந்த பிரைஸை மார்க் பண்றதுக்கு என்ன பண்ணணும், ஒரு ஹரிசாண்டல் ரே மட்டும் கொடுக்கணும். ஏதாவது இடத்துல என்ன பண்றோம், இந்த இடத்துல அந்த ஹரிசாண்டல் ரே போட்டுட்டு அதுல செட்டிங்ஸ் போயிட்டு அந்த காப்பி பண்ண பிரைஸ் 768.05 அதை கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, கரெக்டாக அந்த டேல வந்து பிளேஸ் ஆயிடும். இதுதான் பார்த்தீங்கன்னா PRZ1. சரிங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா PRZ2 மார்க் பண்ணணும். PRZ2க்கு என்ன பண்ணணும், ட்ரா ட்ரெண்ட் பேஸ்ட் ஃபிப் எக்ஸ்டென்ஷன். சரிங்களா, லெஃப்ட்ல போயிட்டு அதே பிப்ரவரி டெஸ்ட் எங்க எடுத்தீங்களோ அதே இடத்துல வந்து கீழே பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் பேஸ்ட் ஃபிப் எக்ஸ்டென்ஷன் வேல்யூ இருக்கும். இந்த இது கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல கிளிக் பண்ணா 3 வேல்யூ மார்க் பண்ற மாதிரி இருக்கும். 1 2 3 3 பாயிண்ட் மார்க் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா, இது என்ன பண்ணணும், ABC லெக் 3 லெக்லயுமே மார்க் பண்ணணும். சரிங்களா, பிப்ரவரி டெஸ்ட் எடுக்கிறோம், A B C 3மே மார்க் பண்ணியாச்சு. சரிங்களா, மார்க் பண்ண கவர் பார்த்தீங்கன்னா வந்து என்ன மார்க் பண்ண சொல்லியிருக்கோம் ப்ரோ, 3 லெக்லயும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணும், மார்க் projection value of மார்க் ஃபிப் வேல்யூ ஆஃப் 1. சரிங்களா, அப்ப என்ன பண்ணணும், இதுல வந்து வேல்யூ ஃபிப் வேல்யூ வந்து 1 எங்க இருக்குன்னு பார்க்கணும். 1ஓட வேல்யூ எவ்வளவு பாருங்க, ரைட் சைடு தெரியுதுங்களா, 765.15. 765.15. ரைட். சரிங்களா, அப்ப இந்த வேல்யூ மார்க் பண்ணும். இப்போ டி தான் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சு, இந்த டி வந்து சேஞ்ச் பண்ணலாமா கேட்டீங்க, இது டி வந்து மாத்தவே கூடாது. டி வந்து ஆல்ரெடி செட் பண்ணி வச்சு, இதுதான் டி. இப்போ டி வந்து எந்த ஒரு சேஞ்ச் பண்ணக்கூடாது. அப்போ இதை மட்டும் எப்படி மார்க் பண்றது, லெஃப்ட் நம்ம சொன்ன மாதிரி ஹரிசாண்டல் ரே மட்டும் போட்டா போதும். சரிங்களா, என்ன பண்ணும், இன்னொரு லைன் எடுத்து இங்க மார்க் பண்ணும். ஹரிசாண்டல் ரே எடுத்துக்கிறோம், எடுத்து சும்மா ஏதாச்சும் ஒரு இடத்துல போட்டுருங்க. போட்டுட்டு இதுல செட்டிங்ஸ் போயிட்டு அந்த 1ஓட வேல்யூ எவ்வளவு இருக்கு பாருங்க, 765.15. சரிங்களா, கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா PRZ2 மார்க் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இந்த டூல் வந்து நமக்கு தேவைப்படாது. அவ்வளவுதான். சரி, இப்போ இது மார்க் பண்ண பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ரிவர்சல் ஜோன். இது வந்து ரிவர்சல் பிரைஸ் கிடையாது, ஜோன். ஜோன் என்னன்னா இந்த பிரைஸ்ல இருந்து இந்த பிரைஸ் கூட தான் மார்க் ஜோன். இந்த பிரைஸ் வந்து இந்த பிரைஸ் கூட நம்ம இந்த ஸ்டாக்கோ இண்டெக்ஸோ வந்து இங்க ஹிட் ஆகும்போது நமக்கு ரிவர்சல் எடுக்கும். சரிங்களா, பிரச்சனை எப்படி மார்க் பண்ணணும், ஓகே ஸ்டாப் பண்ணலாம். ப்ரோ PRZ ரிப்பீட் பண்ணுங்க ப்ளீஸ். PRZ2 ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன போட்டுருக்கோம், ட்ரா ட்ரெண்ட் பேஸ்ட் வெப் எக்ஸ்டென்ஷன் ஆன் ABC லெக். லெஃப்ட்ல போறோம், டூல்ஸ்ல ட்ரெண்ட் பேஸ்ட் வெப் எக்ஸ்டென்ஷன் ABC 3 மார்க் பண்ணியாச்சுங்களா. மார்க் பண்ணக்கப்புறம் என்ன பண்ணணும், மார்க் ஃபிப் வேல்யூ 1. சரிங்களா, இப்போ ட்ரெண்ட் பேஸ்ட் வெப் எக்ஸ்டென்ஷன் போட்டதுக்கப்புறம் இதுல வந்து ஃபிப் வேல்யூஸ் எல்லாம் இருக்கும். சரிங்களா, இந்த ஃபிப் வேல்யூல பாத்தீங்கன்னா வந்து என்ன பண்ணணும், 1ஓட வேல்யூ எங்க இருக்கு, 764.2. அப்ப என்ன பண்ணணும், ஜஸ்ட் ஒரு ட்ரெண்ட் லைன் மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா டி வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. ட்ரெண்ட் லைன் இங்க மார்க் பண்ணிட்டு 1ஓட வேல்யூ 764.2 கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு ஓகே கொடுத்தீங்கன்னா போதும். சரிங்களா, PRZ1 2 மார்க் பண்ணிச்சு. இதுக்கப்புறம் இந்த டூல்ஸ் தேவைப்படாது, ரிமூவ் பண்ணிடலாம். ப்ரோ இப்படிதான் ஜோன் எப்பவுமே மார்க் பண்ணுவோம் நம்ம ஹார்மோனிக்ஸ்ல. இது வந்து இந்த பேட்டர்னுக்கு. சரிங்களா, ஒவ்வொரு பேட்டர்னுக்கும் ப்ரொசீஜர் மாறும். ஓகேங்களா, இப்போ இதுல பாத்தீங்கன்னா இது வந்து ரிவர்சல் ஜோன் சொல்லிருக்கு. ஜோன் என்னன்னா, ஒரு ஜோன் என்னது, ஒரு ஏரியா. சரிங்களா, அந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ்ல ஸ்டார்ட் பண்ணி செகண்ட் பிரைஸ்ல முடியும். இப்போ இந்த ஜோனுக்குள்ள நமக்கு ஸ்டாக் வந்து ரிவர்சல் இருக்கும். சரிங்களா, ஜோன் வந்து ஹிட் ஆகி உள்ள வந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா நம்ம இங்க இருந்து ரிவர்ஸ் எடுத்து நமக்கு ஃபாலோ ஆக ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா, இப்போ இங்க இருக்க வேல்யூ தான் பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் சொல்லுவோம். ப்ரொஜெக்ஷனுக்கு இன்னொரு பாத்தீங்கன்னா வந்து எக்ஸ்பான்ஷன் வரும். அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஏக்கும் பிக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே டிஸ்டன்ஸ் சிக்கும் டிக்கும் நடுவில் இருக்கும். சரிங்களா, ஸோ ரொம்ப உள்ள போகணும், கன்ஃபியூஸ் ஆயிடும். ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சா ப்ரோ?
ஓகே ப்ரோ, புரிஞ்சு ப்ரோ, புரிஞ்சு. ஸ்டாப் பண்ணலாங்களா? ஓகே. எப்பவுமே என் பேட்டர்ன் நம்ம சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் திரும்ப மேல போகும்போது இந்த ப்ரீவியஸ் என்ன பண்ணிக்கணும், பிரேக் பண்ணிருக்கணும். சரிங்களா? திரும்ப என்ன வந்து ஃபாலோ ஆயிட்டு வரும்போது எங்க ஸ்டார்ட் ஆச்சு, மேல ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ ஸ்டார்ட் பண்ற இடத்த டச் பண்ணாம கீழே வரும்போது என்ன பண்ணும், இந்த ப்ரீவியஸ் இங்க பிரேக் பண்ணிட்டு கீழே வரும். சரிங்களா? அப்போ என்னது என்ன வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ என் பேட்டர்னுக்கு வந்து இப்போ நம்ம ஸ்விங் வச்சதை என்ன, டபிள்யூ, எம் எல்லாமே கண்டுபிடிப்போம். சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க என்ன பண்ணலாம்னா ஜிக்ஸாக் இண்டிகேட்டர் ஒன்று இருக்கு. ஜஸ்ட் இந்த இண்டிகேட்டர்ஸ் போய்க்குங்க, இதை ஜிக்ஸாக்னு டைப் பண்ணுங்க. ஜிக்ஸாக் இருக்குங்களா? இதை கிளிக் பண்ணீங்கனாலே ஸ்விங்கோட ஹை லோ எல்லாமே மார்க் பண்ணிட்டு காட்டிடும். தெரியுதுங்களா? இந்த இடத்துல ஒரு டபிள்யூ இருக்குங்களா, இங்க எம் மாதிரி ஃபார்ம் ஆகுதுங்களா. நெக்ஸ்ட் இந்த இடத்துல என்ன இருக்குங்களா, என் தெரியுதுங்களா எல்லாத்துக்கும் ஃபாலோ ஆகுற மாதிரி. இப்போ பாத்தீங்கன்னா வந்து ரீப்ளே கொடுத்து என்ன பண்றேன், சபரிவரம் இருக்குங்க. ஓகே, இப்போ நான் இந்த ஜிக்ஸாக் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ நார்மலா ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா வந்து எனக்கு ஒரு ஃபால் கொடுத்துருக்கு, திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்திருக்கு, திரும்ப லைட்டா ஃபால் ஆயிருக்கு. எனக்கு இந்த பிரைஸை தாண்டினாதான் எனக்கு என்ன ஆக்டிவேட் ஆகும். சரிங்களா? ஸோ வெயிட் பண்றேன். டச் ஆயிடுச்சு. இப்பதான் என்ன இருக்கு, எனக்கு வந்து என்ன ஆக்டிவேட் ஆகும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணும், லெஃப்ட்ல போயிட்டு இந்த ஏபிசிடி பேட்டர்ன் எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த மேக்னெட் ஒன்று வந்து ஆன் பண்ணி வச்சிருக்கணும். அப்போ இங்கோட ஹை லோல மார்க் ஆகும். சரிங்களா? லெஃப்ட்ல போற இங்க ஸ்டார்ட் ஆகுது, நமக்கு இங்க ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? இங்க வந்து என்னது ஏ பாயிண்ட். அடுத்து சிங்கோட லோ கரெக்டாக லோ இருக்கு. சரிங்களா? இது பி பாயிண்ட். நெக்ஸ்ட் என்ன பண்றோம், கர்சர் மேல கொண்டு போறோம். எவ்வளவு தூரம் இருக்கு, 0.558. சரிங்களா? 558 ப்ரோ. அடுத்து நம்ம டி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே. 0.58 எதுக்கு நியரஸ்ட் ப்ரோ? ப்ரோ 2க்கு ப்ரோ. 5 பக்கத்துல 2 இருக்கு. 0.5 bro. இல்ல ப்ரோ, ப்ரொஜெக்ஷன் நம்பர் சொன்னா ரீட்ரேஸ்மென்ட் 0.5. எஸ் 0.5. 0.5 னா 0.5 வந்து எவ்வளவு வரணும் ப்ரொஜெக்ஷன்? 2 வரணும் ப்ரோ. 2. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஜஸ்ட் நம்ம வந்து ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணாலே போதும். சரிங்களா? 2. எஸ் ப்ரோ. ப்ரொசீஜர் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஃபர்ஸ்ட் டிரா ஃபிப் ரீட்ரேஸ்மென்ட் B2C லேக், B2C. சரிங்களா? போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும், மார்க் ப்ரொஜெக்ஷன் யாராவது ஒருத்தர் மட்டும் அட்மிட் பண்ண சொன்னோம். எஸ் ப்ரோ. ஏசிஐயோட ப்ரொஜெக்ஷன் எவ்வளவு ப்ரோ சொன்னோம்? 2 ப்ரோ. எப்படி மார்க் பண்றது சொல்லுங்க. 498.5 ப்ரோ. ப்ரோ அந்த D டபுள் கிளிக் பண்ணணும். எஸ், இந்த டி சின்ன இந்த பேட்டர்னை டபுள் கிளிக் பண்ணணும். பண்ணியாச்சு. ஒரு நிமிஷம் கொஞ்சம் மேலே எடுத்துக்கிறேன். டபுள் கிளிக் பண்ணியாச்சுங்களா? ப்ரொஜெக்ஷன் வேல்யூ எவ்வளவு சொல்லியிருக்கோம்? 2. 2 எங்கே போகணும் இதுல? 49 4th பிரைஸ் ப்ரோ. டி பிரைஸ் 4th. ஏ பி சி டி டி தான் மாத்த போறப்ப டி 4th ஒன். சரிங்களா? எவ்வளவு ப்ரோ வரணும்? 498.50. 8.5. சரிங்களா? இங்க 2 இருக்கு. 2 ஓட வேல்யூ 498.50. இது அப்படியே ஒரு டைம் காப்பி பண்ணிக்கங்க. இது நான் இங்க போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு டேப் மட்டும் கொடுக்குறேன். எக்ஸாக்ட் வந்துச்சு ப்ரோ 2. சரிங்களா? நீங்க அசைன்மெண்ட்ல பண்ணும்போது ஜஸ்ட் டேப் கொடுத்தாலே இங்க வந்து 2 இருக்கணும். 2.1 2.2 இருந்தாலே சம்திங் ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்குன்னு அர்த்தம். சின்ன என்ன பண்ணுங்க, எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு எகைன் மறுபடியும் போடணும். எகைன் போட்டு ஏதாச்சும் மிஸ்டேக் வந்து என்ன பண்ணணும், உடனே சார்ட் ஷேர் பண்ணிட்டு கால் பண்ணிடுங்க. சரிங்களா? புரிச்சுங்களா? எப்படி வச்சு பண்ணுறதுக்கு? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. சார்ட் அனுப்பிட்டு நான் ரிப்ளை பண்ணி வெயிட் பண்ண வேண்டாம். சரிங்களா? டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஓகே ப்ரோ. உடனே கால் பண்ணிடுங்க. சரிங்களா? கொஞ்சம் ஓகே கொடுத்துட்றோம். இந்த வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் தேவைப்படாது. கரெக்டுங்களா? இப்ப டி எந்த பிரச்சனைக்கு தெரியாது. டி வந்து 6 லட்சம் மாதிரி இருக்கு. கரெக்டுங்களா? இப்ப என்ன பண்ணணும், டி தெரிஞ்சது இருக்கு. ஹரிசாண்டர் வந்து டி கிட்ட போட்டுட்டு இதோட செட்டிங்ஸ்ல போயிட்டு என்ன பண்ணணும், இந்த காப்பி பண்ண வேல்யூ பேஸ்ட் பண்ணிக்கணும். 498.5. இப்போ பேஜெட் 1 மார்க் பண்ணியாச்சு. அடுத்து என்ன ப்ரோ? பேஜெட் 2.
அது ப்ரொசீஜர் சொல்லுங்க, என்ன பண்ணும்? Horizontal lines based. Trend based Or trend based fib extension. Trend based fib extension of ABC leg. ட்ரெண்ட் பேஸ்ட் எக்ஸ்டென்ஷன் ஏபிசி leg. ட்ரெண்ட் பேஸ்ட் எடுத்துட்டோம். ஏ பி சி மார்க் பண்ணி வச்சுங்களா? மார்க் பண்ணக்கு அப்புறம் இதுல வந்து வேல்யூ எவ்வளவு மார்க் பண்ண சொல்லியிருக்கோம்? 1க்கு வந்து டி கொண்டு போய் மேலே வச்சிடறாங்களா? டி கொண்டு போய் மேலே வச்சிடறாங்களா 1 கிட்ட? இல்ல ப்ரோ. Horizontal line bro. இல்ல bro, horizontal line வச்சிட்டு ஹாரிசான்டல் லிஸ்ட் அதை டபுள் கிளிக் பண்ணி 507.65 மார்க் பண்ணுங்க. அவ்வளவுதான், கரெக்டுங்க. ஹாரிசான்டல் லைன் போட்டுட்டோம். அதை டபுள் கிளிக் பண்ணிட்டு 507.65. இப்போ பேஜ் 1 மார்க் பண்ணி 2 மார்க் பண்ணி சரிங்களா? இதான் வந்து ரிவர்சல் ஜோன். இங்க இருந்து எனக்கு என்ன ஒன்று ஸ்டாக் வந்து ரிவர்சல் ஆகணும் சரிங்களா? இப்போ ஏதாவது ப்ரெடிக்ஷன் இருக்கு அதுல பாருங்க. இதுல ப்ரெடிக்ஷன் இருக்கா? நோ. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏதாச்சும் இருக்கா? கிடையாது சரிங்களா? இது வேற யாரு சரிங்களா? இங்க சப்போர்ட் ஏதாவது இருக்கா? எதுவுமே கிடையாது. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? இங்க இருந்து ரிவர்சல் ஆகணும் சரிங்களா? ஃபர்ஸ்ட் இதை வந்து கிளிக் பண்ணணும். ப்ளே பண்றோம். உள்ள வந்துருச்சுங்களா? எஸ் ப்ரோ. இதை தாண்டி நமக்கு இது எந்த டைம் ஃப்ரேம்ல போடுறோமோ அந்த டைம் ஃப்ரேம் கேண்டில். இப்போ இது வந்து 1 hour கேண்டில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. 1 hour கேண்டில் இருக்கு. அதுல நம்ம இப்போ என்பேட் நம்ம போட்டிருக்கோம்னா அந்த 1 hour கேண்டில் இந்த ரிவர்சல் ஜோனை தாண்டி க்ளோஸ் ஆகக்கூடாது. பாடி விக்கு டச் பண்ணிட்டு போகலாம், அது பிரச்சனை இல்லை. பாடி என்ன பண்ணக்கூடாது? க்ளோஸ் ஆகக்கூடாது. க்ளோஸ் வச்சா பேட்டர்ன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் சரிங்களா? பேட்டர்ன் ஃபெயில் ஆனா இதுக்கு அடுத்த ஒரு பேட்டர்ன் வந்து ஆக்டிவேட் ஆகும். இப்போ இது வந்து ஹிட் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? இங்க இருந்து ப்ளே பண்றோம். மொமெண்டம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, வெயிட் பண்றோம். ஸ்டார்ட் ஆக போகுது. ரிவர்சல் ஆயிடுச்சா பாருங்க. எஸ் ப்ரோ. இங்க எவ்வளவு பேர் இருக்கு? இந்த இடத்துல நீங்க மிடில் என்ட்ரி எடுத்தீங்கன்னா 4% போயிருக்குங்களா? இதை பேஸ் பண்ணி தான் யார் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தாங்க? நம்ம ஏப்ரல் பேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தாங்க சரிங்களா? ஸ்டாக் பண்ணி என்னது? பர்ஜர் பெயிண்ட் தானே? ஆமா. இருக்குங்களா? ஆமா. ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்த ப்ராஃபிட் இதுதான் பார்த்துக்கோங்க. May 2 சரிங்களா? இப்போ வந்து ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ரிவர்சல் ஹிட் ஆயிடுச்சு, பட் கன்ஃபர்மேஷன் எப்போ கிடைச்சது? May 2 சரிங்களா? May 1 ஏப்ரல் இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் என்ட்ரி எடுத்து நமக்கு இந்த ப்ராஃபிட் சரிங்களா? இப்போ இந்த கன்ஃபர்மேஷன் எப்படி, டார்கெட் எப்படி, இதெல்லாம் இந்த கிளாஸ்ல பார்க்க மாட்டோம். இது எல்லாமே கடைசி நாள் தான் பார்ப்போம் சரிங்களா? எப்படி கன்ஃபர்மேஷன் பார்க்கறது, எப்படி டார்கெட் செட் பண்றது சரிங்களா? ஏன்னா இப்ப பார்த்தது ஒரு பேட்டர்ன் தான், இன்னும் 26 பேட்டர்ன் இருக்கு சரிங்களா? ஸோ அது எல்லாமே பார்த்துட்டு அதில் அசைன்மெண்ட் பண்ணாதான் இந்த மாதிரி நம்ம லாஸ்ட்ல டார்கெட் கிளாஸே போகும் சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இதுலயே வந்து இன்னொரு ஸ்டாக் இண்டெக்ஸ் பார்ப்போம். ஸ்டாக் பார்க்கலாங்களா, இண்டெக்ஸ் பார்க்கலாங்களா? இண்டெக்ஸ் இண்டெக்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு இங்க ஒரு எண்ணெய் வந்து ஆக்டிவேட் ஆகுது சரிங்களா? எக்ஸ் சாரி ஏ பி சி சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பிஏ கிராஸ் பண்ணணும் சரிங்களா? பிஏ கிராஸ் பண்ணது நமக்கு என்னது, என்ன வந்து ஆக்டிவேட் ஆகும் சரிங்களா? ஓகே, பி வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா பிஏ கிராஸ் ஆகுது சரிங்களா? ஓகே, என்ன வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ இருக்கு? 0.819. எவ்வளோ? 0.819 0.786 கரெக்டுங்களா? 0.786. அப்போ ப்ரொஜெக்ஷன் எவ்வளோ வரணும்? 1.272. 1.272. ஓகே, அவ்வளோதான் சரிங்களா? பர்ஃபெக்ட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? B2Cக்கு பிப்ரவரி ட்ரேஸ்மெண்ட் சரிங்களா? ரேட்டேஷன் மார்க் பண்ணிட்டு என்ன பண்ணும்? ட்ரெண்ட் லைன் எடுத்துட்டு போய் சாரி
ஹரிசாண்டல் ரே எடுத்துக்கணும். சரிங்களா? ஹரிசாண்டல் ரே எடுக்கணுமா இல்ல டிஏ கிளிக் பண்ணுங்களா? டிஏ டபுள் டிஏ கிளிக் கிளிக் பண்ணுங்க பண்ணணும் ப்ரோ. டிஏ டபுள் கிளிக் பண்ணணும் ப்ரோ. டிஏ டபுள் கிளிக் பண்ணிட்டு ஃபோர்த் ஒன். சரிங்களா? எவ்வளவு ப்ரோ ப்ரொஜெக்ஷன் இதுக்கு? 1.27. 1.27. 1.27 வேல்யூ எவ்வளவு இருக்கும் பாருங்க. 22,747. 72747.45. எஸ் போட்டாச்சுங்களா? எனக்கு கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு 10 வந்துச்சுன்னா கரெக்டா? எஸ் ப்ரோ. அப்படியே காப்பி பண்ணிக்கிறோம். இப்போ என்ன பண்றோம், இந்த ஹரிசன் ரே வந்து அங்க வச்சிடும். சரிங்களா? ஓகே. இப்போ பேஜ் 1 மார்க் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நமக்கு இந்த விப்ரேட்டர்ஸ் வேல்யூ தேவைப்படாது. சரிங்களா? அடுத்து என்ன பண்ண சொல்லுங்க. ட்ரெண்ட் பேஸ் இப்ப ஏபிசிக்கு ட்ரெண்ட் பேஸ்ட் எக்ஸ்டென்ஷன் எடுக்கணும் ப்ரோ. ட்ரெண்ட் பேஸ் எக்ஸ்டென்ஷன் எடுத்துட்டோம். ஏ பி சி. ஓகேங்க, போட்டாச்சு. இதுல பாத்தீங்கன்னா வந்து எவ்வளவு மார்க் பண்ணணும் நம்ம? 1 value. ஹரிசாண்டல் லைனிங் தான் எடுத்துக்கிறேன். செட்டிங்ஸ் போற 1 ஓட வேல்யூ சொல்லுங்க. 705.65. 705.65. அவ்வளவுதான். சின்ன போட்டாச்சு. ஓகே கொடுத்துட்டோம். இப்போ இதுதான் பாத்தீங்கன்னா ஆல் டைம் ஹை. இங்க ப்ரெடிக்ஷன் இருக்குல்ல, இது ப்ரெடிக்ஷனா? இல்ல ப்ரோ. ப்ரெடிக்ஷன் இல்ல, அசம்ப்ஷன் இல்ல. இது வந்து ஆல் டைம் ஹை. சரிங்களா? நமக்கு என்ன ஒன்று, இந்த இடத்துல இந்த ஜோனுக்குள்ள ரிவர்சல் ஆகும். இந்த ஜோன் எவ்வளவு பாயிண்ட்? ஜஸ்ட் 47.5 மைனஸ் பண்ண வெறும் 42 பாயிண்ட். சரிங்களா? 42 பாயிண்ட் என்ன ஆகணும்? இதெல்லாம் டைப் ஃப்ரேம் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் நீங்க அசைன்மெண்ட் தான் பண்ண போறீங்க. எல்லா டைம் ஃப்ரேமே நீங்க டைப் பண்ண பார்க்க போறீங்க. சரிங்களா? முக்கியமான விஷயம், அசைன்மெண்ட் பண்ணாதான் டவுட் வரும். டவுட் கேட்டாதான் கத்துக்க முடியும். சரிங்களா? ஜஸ்ட் ரெக்கார்டே செக்ஷன் பார்த்துட்டு சும்மா வேணால கத்துக்க முடியாது. இதுல வந்து ஸ்டாக்ஸ்க்கு 1 டே, இண்டெக்ஸ்க்கு வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணனுங்களா? இல்ல எனி டைம் ஃப்ரேம் எதுக்கு? ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து ஹவர்லிக்கு மேல ட்ரை பண்ணாதான் பாயிண்ட் கிடைக்கும். இதுல ஸ்டாக்ஸ்ல இல்லாட்டி பாயிண்ட் கம்மியா தான் இருக்கும். ஸ்டாக் இன்ட்ராடே போறதுக்கு வந்து இன்னொரு பேட்டர்ன் இருக்கு. அது நம்ம 4 பாயிண்ட் பேட்டர்ன். சரிங்களா? நெக்ஸ்ட் வீக் கிளாஸ்ல பார்ப்போம். இந்த டவுட் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வீக் கிளாஸ்ல அது இருக்கும். இண்டெக்ஸ் வந்து 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் எல்லா டைம் ஃப்ரேமே யூஸ் பண்ணலாம். இண்டெக்ஸ் வந்து நான் பப்ளிக் சேனல் கொடுக்க ரீசன், கொடுத்த உடனே வந்து நிறைய கால்ஸ் வரும். சரிங்களா? ஒவ்வொருத்தருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணது ரொம்ப கஷ்டம். ஓகே, இப்போ ஸ்கிரீன் தெரியுதுங்களா எல்லாத்துக்கும்? மறுபடியும் ஷேர் பண்றோம். இல்ல நாட் எட். ஓகே, இருங்க ஷேர் பண்ணுங்க. தெரியல ப்ரோ. இப்போ தெரியுதா பாருங்க. இல்ல தெரியல. லோட் ஆகுது ப்ரோ. இப்போ லோட் ஆகுது. ஓகே ப்ரோ, தெரியுது ப்ரோ, தெரியுது. ஓகே ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா 2 பேஜ் நம்ம மார்க் பண்ணிட்டோம்ல. பேஜ் 1 2 எந்த ப்ரெடிக்ஷன்ல ஜஸ்ட் ப்ராப்பர் டெக்னிக்கல் அனலைஸ் என்ன பண்றீங்க, டெக்னிக்கலா போட்டு அனலைஸ் பண்ணிருக்கீங்க. அவ்வளவுதான். சரிங்களா? கால்குலேஷன் கூட எதுவுமே கிடையாது. மார்க் என்ன பண்ணணும், நம்மளோட டச் பண்ணணும். ஹிட் அடிச்சுங்களா பாருங்க. ஓப்பன் தான் மேல வச்சிருக்கு, பட் க்ளோஸ் எங்க இருக்கு? கீழே தான் இருக்கு. சரிங்களா? இங்க இருந்தா ஒரு மார்க்கெட் ஃபாலோ ஆகும். சரிங்களா? இதுக்கு சப்போர்ட் எப்படி மார்க் பண்ணனுங்க? ரிவர்சல் ஜோன் வந்து ஒரு நிமிஷம். ஓகே.
முடிச்சுங்களா சார்? கிட்டத்தட்ட எவ்வளோ பாயிண்ட்? 1000 பாயிண்ட் கிட்ட. ஓகேங்களா? இந்த ஜோன் வந்து நமக்கு 2 டைம் ரெஸ்ட் பண்ணும். திரும்ப எப்போ அகைன் மறுபடியும் எப்போ நமக்கு இந்த ஃபுல்லா ஃபாலோ ஆயிட்டு இதில் ஃபாலோ பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் எல்லா டார்கெட்டுமே ஹிட் ஆயிடுச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக் மறுபடியும் மேலே போய் ஹிட் பண்ணும்போது என்னாச்சு, மறுபடியும் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் ஃபாலோ ஆச்சு. அதுதான் இன்னைக்கு இதில் ஷேர் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா ப்ரோ? டவுட் ப்ரோ. ஓகே, இது புரிஞ்சா ப்ரோ? ரிப்போர்ட் புரிஞ்சு போடு ப்ரோ. ஒரு டவுட். சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ திருப்பி மேல போகும்போது இன்கேஸ் வேற பேட்டர்ன் ஃபாலோ, அதான் வேற பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா அது உடச்சிட்டு போயிடல ப்ரோ மேல இன் பிட்வீன்? இல்ல வேற பேட்டர்ன் வேற பேட்டர்ன் மாதிரி தான் போகும். இல்ல வேற பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த பேட்டர்ன் தான் போகும். அப்போ இந்த செகண்ட் டைம் வந்து ரெஸ்பெக்ட் ஃபார்ம் ஆகல. ஓகே ஓகே ப்ரோ. வேற பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு வேற பேட்டர்ன் ஏத்த மாதிரி தான் போகும். இது கன்சிடர் ஆகாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேற எந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகல. சரிங்களா? ஓகே ரைட். அடுத்து இது பேங்க் நிஃப்டி பார்த்துக்கலாங்களா? இப்போ ரிவர்சல் வந்து ஹலோ, சொல்லுங்க. அந்த ரிவர்சல் நம்ம சோன் மார்க் பண்ணோம். சப்போர்ட் எப்படி தெரியுங்க? அது எவ்வளவு கீழ ஃபால் ஆகும்னு எப்படி தெரியும்? அது சப்போர்ட் இல்ல, அது டார்கெட். சப்போர்ட் அது டார்கெட். அதுதான். இங்க என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா இந்த டார்கெட் டவுன் சைடு இருக்குங்களா? இந்த டார்கெட் வந்து நம்ம லாஸ்ட் டே தான் பார்ப்போம். லாஸ்ட் 2 days கிளாஸ்ல தான் நம்ம டார்கெட் B2D ட்ரேட் எப்படி பண்றது, அவருமே எகென்ஸ்ட் எப்படி ட்ரேட் பண்றது எல்லாமே நம்ம கடைசி நாள் தான் பார்ப்போம். சரி, இப்ப நான் டார்கெட் சொன்னோம்னா இப்போ என்ன பண்ணுங்க, ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. சரிங்களா? ஓகே. இப்போ அதனாலே நம்ம டார்கெட் சொல்ல மாட்டோம். கடைசில இருக்கிற அந்த ரெட் ஏன்னா அந்த ABCD பேட்டர்னே பாத்தீங்கன்னா வந்து ஒரு சிஸ்டர், இப்ப இந்த ABCD பேட்டர்னே பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணது எவ்வளவு டைப்ஸ் இருக்குன்னு சொன்னோம் ABCDல? 3 டைப்ஸ் சொன்னீங்க ப்ரோ. ABCD 3 டைப்ஸ். இப்ப பாக்குறது ஒண்ணுதான் இருக்கும். இது இன்னும் 2 இருக்கு. இப்ப நான் டார்கெட் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கே போய் மார்க்கெட் உட்காந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிருங்க, ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. பட் எக்ஸாக்டா அந்த இடத்துல வந்து 3-4 பாயிண்ட் பேட்டர்ன் வருமா இல்ல 5 பாயிண்டா நமக்கு தெரியாது. சரிங்களா? 5 பாயிண்ட் பேட்டர்ன் வர இடத்துல தான் என்ன வரும், 4 பாயிண்ட் வரும், 3 பாயிண்ட் வரும். அப்ப அந்த இடத்துல எக்ஸாக்ட் என்ன மார்க் பண்ணதுன்னு வந்து நமக்கு தெரியாது. சரி, இதுக்கு எக்ஸாம் நான் இன்னொரு சார்ட் நான் காட்டுறேன். ஓகே. பேக் நிஃப்டி பார்த்தலாங்களா? ஒரே நிமிஷம். பேக் நிஃப்டி இந்த வாரம் ஃபாலோ சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க. இப்போ அந்த ஓப்பன் பண்ண அந்த CDல இருந்து மறுபடியும் ஒரு என் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆச்சு நிஃப்டி இல்லைங்களா? இப்போ நிஃப்டில வந்து ஸ்டார்ட் வச்சிருந்தீங்களா ஓப்பன் பண்ண? ஆமா ப்ரோ, அது பிக்கு மேல க்ளோஸ் வச்சாதான் என்ன வரும்? நீங்க சொல்றது இங்க இருந்து அப் சைடு போறேன்னு தான் சொல்றீங்க. கரெக்ட். ஆனா எப்ப வந்து நமக்கு என்ன வந்து எப்ப அட்டேட் ஆகும், என்ன எப்ப அட்டேட் ஆகும், பிக்கு மேல கேண்டல் க்ளோஸ் வைக்கணும். எஸ். சரிங்களா? ஏன்னா அப்பதான் நம்ம ப்ரொஜெக்ஷன். இப்போ இது பாத்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் பேஸ் இங்க தான் இருக்கு. சரிங்களா? இப்போ என்னது என்ன வரும், இதுக்கு மேல போகும்போது தான் நமக்கு என்ன வரும். சரிங்களா? ஓகே. சூப்பர் ப்ரோ. இப்போ வந்து அப்சர்வ் பண்ணணும். சரிங்களா? இப்போ இந்த கடைசில இருக்கிற ரெட் கேண்டில் வந்து அந்த சோனுக்கு மேல க்ளோஸ் வச்சிருக்குதுல்ல, அந்த பெரிய ரெட் கேண்டில் பாடியோட க்ளோஸ் எங்க இருக்கும்? ரெட் கலர் கேண்டிலுக்கு கீழ இருக்கும். பாடி வந்து கொஞ்சம் அபவ் ரெட் கலர் கேண்டில் க்ளோஸ் எங்க இருக்கும்? ஓபன் தான் மேல, க்ளோஸ் எங்க இருக்கு? ஓகே. கீழ இருக்கு. கீழ ரெட் கலர் கேண்டில். சரிங்களா? ஓகே. எஸ். அது மேல க்ளோஸ் வச்சா கன்சிடர் பண்ணிக்கணும். சரிங்களா? ஓகே. ப்ரோ டவுட், இந்த டைம் ஃப்ரேம் நெக்ஸ்ட் பேக் நிஃப்டி பாத்துறோம். எல்லா டைம் ஃப்ரேம் ஒர்க் ஆகும் ப்ரோ. சோ நம்ம இப்ப டிரா பண்ணிட்டோம். டைம் ஃப்ரேம் எல்லா டைம் ஃப்ரேம் இருக்கும். சேம் வேல்யூஸ். டைம் ஃப்ரேம் மாத்தினா ஸ்விங் மாறிடும். ஸ்விங் மாறும்போது வேற பேட்டர்ன் இருக்கும். 5 மினிட்ஸ்ல இங்க ஒரு பேட்டர்ன் இருக்கும். இப்ப பேக் நீங்க பாக்குறீங்கல்ல, இந்த பேக் நிஃப்டிக்குள்ள இன்னைக்கு ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு. ஒவ்வொரு டைம் ஃப்ரேமுக்கு ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். என்ன டைம் ஃப்ரேம் போறோமோ டைம் ஃப்ரேம் ஏற்ற மாதிரி ப்ராஃபிட் இருக்கும். ஹையர் டைம் ஃப்ரேம்னா ரிட்டர்ன்ஸ் ஹையரா இருக்கும். லோவர் டைம் ஃப்ரேம்னா ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும், லோவரா இருக்கும். சரிங்களா? நீங்க 5 மினிட்ஸ்ல போயிட்டு 500 பாயிண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமா? முடியாது. புரிச்சுங்களா? இதே டே டைம் ஃப்ரேம் பேட்டர்ன் மட்டும் ஈஸியா 500 பாயிண்ட் ஹிட் அடிச்சு. அப்ப என்ன இந்த டைம் ஃப்ரேம் ஏற்ற மாதிரி டார்கெட் இருக்கும். சோ அதனால ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஹவர்லி ட்ரை பண்ண சொல்றோம். ஹவர்லி ட்ரை பண்ணா நமக்கு வந்து பாயிண்ட் நிறைய கிடைக்க சான்ஸ் இருக்கு. பட் இன்டர்டேக்கு ஒரு சில பேட்டர்ன்ஸ் இருக்கு. சரிங்களா? அது நம்ம லேட்டர் கிளாஸ்ல நேக்ஸ்ட் வீக் பார்ப்போம். இந்த இடத்துல இங்க ஒரு என் பேட்டர்ன் தெரியுங்களா?
என்ன பண்றோம், கரெக்ட் அங்கே பிஏ கிராஸ் ஆகுது, இது வரைக்கும் வந்து என்ன வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஏ பி சி டி வந்து தெரியாது. சரிங்களா? ஓகே, 7 6 8 எதுக்கு நியரஸ்ட் ப்ரோ? 786 768 சரிங்களா? என்ன பண்ணுவோம், 786 பி டு டிக்கு வந்து ஃபிப் ரீப்ளேஸ்மெண்ட் எவ்வளவு வரணும் நமக்கு? டி 1.272 1.272 49.272 49731.501 கட்ட போட்டுங்களா பாருங்க. ஓகே, ஜஸ்ட் டேப் பண்றோம், 1.272 கரெக்டா நமக்கு வந்துருச்சு. ஓகே கொடுத்துக்கிறோம். ஏகே இப்போ என்ன பண்ணணும், டி ஹாரிசான்டல் மட்டும் கொடுக்கும். சரிங்களா? ஓகே, நமக்கு வந்து நிஃப்டில போன வாரம் இன்ஃபார்ம் ஆச்சு, பேக் நிஃப்டில நமக்கு இந்த வாரம் இன்ஃபார்ம் ஆச்சு. சரிங்களா? இப்போ டி மார்க் பண்ணி அடுத்த நம்பரும் 2 பேஸ் எக்ஸ்டென்ஷன் பேட்டர்ன் போடும்போது நீங்க இந்த இடத்துல என்னென்ன டூல் எல்லாம் யூஸ் பண்றீங்களோ அதெல்லாம் ஸ்டார் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு ரைட் சைட்ல இந்த மாதிரி ஒரு டூல் பார்ல ஆட் ஆயிடும். சரிங்களா? இங்க இருந்து எடுத்துக்கலாம். ஒவ்வொரு நம்ம போக வேண்டாம். ஏ பி சி இதுல எவ்வளவு ப்ரோ வேல்யூ மார்க் பண்ணும்? ஃபிப் வேல்யூ 1 ப்ரோ 1 ப்ரோ 1 தென் 49 49807.6 போட்டோ வச்சு ரூம் பண்ணி சின்ன பேர் வந்து எனக்கு பேக் நிஃப்டி ரிவர்சல் ஆகும். சரிங்களா? ஹிட் ஆயிடுச்சு, ரிவர்சல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு உடனே. ஓகேங்களா? இதுவும் இன்னும் நம்ம லைவ் மார்க்கெட் அதான் கொடுத்தோம். கரெக்டுங்களா? ஃபிஃப்டி கொடுக்கணும் இருக்குங்களா? நம்ம போட்ட பேட்டர்ன் 22,477.105 என்ன ப்ரோ? நிஃப்டி இருக்குங்களா? ப்ரோ டவுட் கொடுத்தோம், முன்னாடியே கொடுத்துட்டோம். நீங்க முடிச்சு சொல்லுங்க. சொல்லுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, நிஃப்டி பாத்தீங்கன்னா ஏப்ரல் 4 கொடுத்துட்டோம். பேங்க் நிஃப்டி நம்ம எப்போ கொடுத்தோம்? மே 2 கொடுத்தோம். சரிங்களா? நிஃப்டி போன மாசம் ஃபார்ம் ஆச்சு. பேங்க் நிஃப்டி இருக்குங்களா? 49,807 14,735. ஓகேங்களா ப்ரோ? ஐடி பீஸ் அந்த மாதிரி ஏதாவது எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? கமாடிட்டி கோல்டு கொடுத்துருக்கோம். கோல்டு பாத்தீங்களா? ப்ரோ நான் இந்த காசு கொடுக்கல. சரிங்களா? ஒர்க் ஆகுமா கேளுங்க, பார்க்கலாமான்னு என்ன இருக்கும். அதான் ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகும். சேம் இந்த டேட்ல தான் கொடுத்துருக்கோம். தெரியுதுங்களா? ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்கு குரூட் ஆயில் மேலே போட்டிருக்காருங்களா? அலர்ட் செட் பண்ணி போட்டிருக்காரு ப்ரோ. குரூட் ஆயில்ல சின்ன கிராப் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு போட்டிருக்காங்களா? ஃபர்ஸ்ட் டைம் பர்ஃபெக்ட் அக்யூரசி மார்க் பண்ணுவோம். 15 minutes ஒன்லி வாஸ். ஸோ இது எல்லா இதுல ஒர்க் ஆகும். நீங்க இந்த கிளாஸ் முடிச்சோன்னா அசைன்மெண்ட் வந்து எல்லா இதுலையுமே பண்ண போறீங்க. சரிங்களா? இப்போ நீங்க பார்த்துருக்க வந்து கோல்டோடது. கோல்டு என்ன பண்ணுவோம், இதுவே வந்து நம்ம ஏப்ரல் மந்த் ஸ்டார்டிங்லேயே கொடுத்ததா இருப்பாங்க. கோல்டு நிஃப்டி பிரைஸ் கோல்டு பிரைஸ்ல ஃபாலோ லைவ் மார்க் சொல்ல முடியுங்களா? சொல்லுங்க யாராவது. ப்ரோ டவுட்டு. ஸோ இப்போ இந்த ரிவர்சல் ஆகுறதுக்கெல்லாம் நம்ம வந்து 1 டேல ஆயிராது. ஸோ நம்ம டே சார்ட் வச்சு டிரா பண்ணும்போது அது ரிவர்சல் ஜோன் ஹிட் ஆயிட்டு ரிவர்ஸ் ஆகுறதுக்கு ஒரு 3 days 4 days ஆகும். அப்படின்னா இப்போ பேங்க் நிஃப்டில ட்ரேட் பண்றோம் அப்படின்னா அப்ப நம்ம அது லாங் டேர்மா தான் எடுக்கணுமா? இன்ட்ராடேவா எடுத்தா கண்டிப்பா அது இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம லோ டைம் ஃப்ரேம் ட்ரேட் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே. நான் லோ டைம் ஃப்ரேம் வந்து நான் பப்ளிக்னு கொடுக்க மாட்டேன்.
ஏன் கொடுக்க மாட்டோம்னா, இப்போ நம்ம ஒன்று கொடுக்குறோம், அது ப்ரீமியம் எடுக்கிறீங்க, 100 ரூபாய்க்கு என்ட்ரி, 200 டார்கெட்னு வச்சுக்கோங்க. இப்போ டார்கெட்டை வந்து நம்ம மார்க் பண்ணி இங்கே கொடுத்துருவோம். நான் இங்கே கொடுத்துட்டேன், இதை ரோஸை டார்கெட் இங்கே நான் மார்க் பண்ணி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது வரைக்கும் டார்கெட் இருக்குன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இது வந்து இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் 5 மினிட்ஸ்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, நான் டார்கெட் இங்கே கொடுத்துட்டேன். சரி ப்ரோ, இப்போ இந்த இடத்துல வந்து ரிவர்ஸால இங்கே என்ட்ரி எடுக்கணும். கன்ஃபர்மேஷன் இங்கே பார்த்துட்டு என்ட்ரி எடுக்கணும். ஓகே கரெக்ட். கன்ஃபர்மேஷன் யாருக்கும் தெரியும்னா, ஹார்மோனி படிச்சவங்களுக்கு மட்டும் தான் கன்ஃபர்மேஷன் தெரியும். ஒண்ணு, சரிங்களா. ஹார்மோனி படிக்காதவங்க கன்ஃபர்மேஷன் தெரியாது. ஓகே, புதுசா பாக்குறேன்னு நினைப்பாங்க, ஓகே டார்கெட் மார்க் பண்ணி கொடுத்தாங்க, அப்ப இங்க இருந்து ரிவர்ஸ்ல இங்க போன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா போய் என்ட்ரி எடுத்துருவாங்க. ஒரு மிஸ்டேக். இன்னொரு மிஸ்டேக் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, இப்ப டார்கெட் இங்க மார்க் பண்ணிருக்கேன், இண்டெக்ஸ் வந்து இது வரைக்கும் ஃபாலோ ஆயிடுச்சு. ஓகே டார்கெட் இங்க கொடுத்துருக்காருல, அப்ப இன்னும் ஃபாலோ சொல்லிட்டு இங்க போய் என்ட்ரி எடுத்துருவாங்க. ஓகேவா, இங்க என்ட்ரி எடுத்தாலும் நம்ம ஸ்டாப் லாஸ் பாத்தீங்கன்னா வந்து இதுதான் நம்ம ஸ்டாப் லாஸ். சரிங்களா, இது ஸ்டாப் லாஸ் வச்சுங்க. இங்க என்ட்ரி எடுத்தாலும் ஸ்டாப் லாஸ் இதுதான், இங்க எடுத்தாலும் இதுதான் ஸ்டாப் லாஸ். ஓகே ஓகே. அப்ப என்ன, அந்த என்ட்ரி பிரைஸ்ல என்ட்ரி எடுக்கணும். என்ட்ரி பிரைஸ் போய் எடுக்காம சென்ட்ரல் எடுத்துடணும். ஓகே இது வரைக்கும் போன் சொல்லிருக்கோம், என்ட்ரி எடுத்துடும். இது நம்ம எடுக்கிற நேரம் தான் பார்த்து பாத்தீங்கன்னா திரும்ப என்ன ஆகும், இங்க இருந்து மறுபடியும் கொஞ்சம் மேல போயிட்டு ஸ்டாப் லாஸ்ல ஹிட் பண்ணாது. மேல போனது என்ன பண்ணுவோம், அப்படியே மறுபடியும் கீழே வந்து. அப்ப இங்கேயே பாத்தீங்கன்னா கொஞ்சம் மேல போன ஃபியர்ல வித்துட்டு வெளியே வந்துடும். ஓகே ஓகே, வித்துட்டு வெளியே வந்துட்டாங்க. ஓகே, இதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியுங்களா, அகைன் திருப்பி எடுப்பாங்க. எனக்கு தான் கால் எடுப்பாங்க. கால் எனக்கு ஓகே ஓகே ஓகே. ப்ரோ டார்கெட் ரீச் ஆச்சு ப்ரோ, சென்டர்ல தெரியாம பயந்துட்டு வெளியே வந்துட்டேன் ப்ரோ, ரிகவரி கால் கொடுங்க கேட்பாங்க. ஓகே ஓகேங்களா. இப்ப அது ஏன் அது மேல போச்சுன்னு சொல்லி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். டெக்னிக்கல் அனலிஸ்ட் தெரியாதவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது ரொம்ப கஷ்டம். ஒரு 1 hour அது போகும். ஓகேங்களா. பிளஸ் வந்து ரிகவரி கால் கொடுங்க. இப்ப அந்த இடத்துல வந்து நம்ம சிஸ்டம்ல இருக்குமா இல்ல வெளியே இருக்குமா நமக்கு தெரியாது. அந்த ரிகவரி கால் கொடுக்க முடியாது நம்ம சொன்னோம்னா தப்பா எடுத்துப்பாங்க, என்ன இதை கூட தர மாட்டேங்கிறான்னு நினைப்பாங்க. ஓகே, இப்ப இவ்வளவு பிரச்சனை இருக்கு. சோ அதனால என்னன்னா நம்ம கொடுக்கறதுமே லைவ்ல கொடுத்துறோம். ஓகே, டேவோ வீக்லி லைவ்ல கொடுத்துறோம். இது சேஃபா லைவ்ல கொடுத்துருவோம். சரிங்களா. பப்ளிக்ல நம்பர் போட்டிருக்கோம்னா நிறைய கால் வரும். ஒவ்வொரு காலுக்கு 1/2 hour பேசணும்னா ரொம்ப கஷ்டம். இதுல வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அசைன்மெண்ட் பண்ணுவாங்க. அசைன்மெண்ட் வந்து நான் கரெக்ஷன் கொடுக்கணும். ஜஸ்ட் இங்க பாருங்களேன், ஏப்ரல் வந்து ஃபர்ஸ்ட் பேட்சே காட்டுறேன். ஏப்ரல் ஃபர்ஸ்ட் பேட்ச் தெரியுதுங்களா. சரிங்களா, இப்ப ஃபர்ஸ்ட் பேட்ச் பாருங்க 75 பேர் இருக்காங்க. சரிங்களா. செகண்ட் பேட்ச்ல பாருங்க 84 பேர். இப்ப 84 பேர்ல 60 மெம்பர்ஸ் இப்ப அசைன்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைட்டா அந்த ஸ்டூடெண்ட் போல்டர் கூட பாத்தீங்கன்னா 60 பேர் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு சார்ட்டா நான் மேனுவலா செக் பண்ணி பார்க்கணும். சரி, மேனுவல் நான் செக் பண்ணி கரெக்ஷன் கொடுக்கணும். கரெக்ஷன் கொடுத்தோம், கரெக்ஷன் புரியாட்டி நான் கால் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே ஓகே, எவ்வளவு இருக்கு. ஓகே ப்ரோ. அது ஒரு சார்ட் கிடையாது, ஒவ்வொருத்தரும் மினிமம் 100 சார்ட் பண்ணிருக்கணும். அதுல ஹார்மோன் பற்றி ஸ்பெசிபிக்கா 50 சார்ட் பண்ணிருக்கணும். 50 சார்ட் நான் மேனுவலா பார்க்கணும். டீம்ல கிடையாது, நான் ஒருத்தர் தான் நல்லா பார்க்கணும். சரிங்களா. இதெல்லாம் பார்த்துட்டு இங்கேயும் நம்ம பண்றது ரொம்ப கஷ்டம். சரி ப்ரோ, புரியுது. சோ அதனால இன்ட்ராடே தரல. ஓகே ஓகே. இப்போ இது எல்லாமே மோஸ்ட்லி ஸ்விங் ட்ரேடிங்கா தான் இருக்கும். ஓகே ப்ரோ, கேக்குதுங்களா? எல்லா டைம் ஃப்ரேமும் இருக்கும். சொல்லுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, தேங்க் யூ ப்ரோ. ப்ரோ, அந்த ரிவர்சல் ஜென் ஏதாவது ஐடிபிஸ்ல எக்ஸாம்பிள் காமிக்க முடியுமா? ப்ரோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டில வந்துச்சுன்னு சொன்னீங்க. இப்போ மேல இருந்து கீழ தான் போயிருக்கு. கீழ ஐடிபிஸ்ல போய் பண்ண கூடாது ப்ரோ. இண்டெக்ஸ் ஐடிபிஸ்ல பார்க்காதீங்க, ஐடி இண்டெக்ஸ்ல பார்க்கணும். சரிங்களா. டிஎன்எக்ஸ் ஐடி இதுல நம்ம கொடுத்தோம் பாத்தீங்களா. இப்ப இதுல ஃபார்ம் ஆகுது பாத்தீங்கன்னா 5 பாயிண்ட் பேட்டர்ன் தெரியுதுங்களா. டிஎன்எக்ஸ் ஐடியில இந்த வாரம் ஃபார்ம் இதுல பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட் பேட்டர்ன். ஸோ நம்ம ஐடி இண்டெக்ஸ்ல ட்ரை பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்றா ஐடி பேஸ் வந்து என்ட்ரி எடுப்போம். சரிங்களா. நிஃப்டியில பார்த்து நீங்க டேரக்டா நிஃப்டி பேஸ்ல என்ட்ரி எடுப்போம். ஓகேங்களா. இப்போ இந்த சார்ட்ல வந்து நெக்ஸ்ட் ஒரு ஸ்டாக் மட்டும் பாத்துறோம். அது பிராக்டிஸ் பண்ணும்போது தெரியும். சரிங்களா. இப்ப நீங்க வந்து ஸ்விங் எது என்ன எது எம் எது டபிள்யூ கரெக்டா ஐடென்டிஃபை பண்ண தெரியும். சரிங்களா. இதுலயே பாருங்க டாக்டர் லால்பாக் இருக்கிறார். ஸோ இங்க என்ன பண்றோம், ஜிக்ஜாக் போட்டுக்கலாம். சரிங்களா. இந்த இடத்துல ஒரு என் பேட்டர்ன் ஃபார்ம் இருக்குங்களா.
கரெக்டா 2022 ஜான்ல இருந்து பாருங்க ஒரு என் பேட்டர்ன் ஃபார்ம் இருக்குல்ல. ஆமா ப்ரோ, ரிவர்சல் தெரிஞ்சுங்க எல்லாத்துக்கும் ஆமா bro. 2022 ஜான்ல இருந்து. ஃபர்ஸ்ட் இந்த ஜிக்ஸாக் ஆஃப் பண்ணிக்கிறேன். எப்பவுமே அசைன்மெண்ட் பண்ணும்போது ஜிக்ஸாக் வந்து போட ஆரம்பிச்சிங்களா. ஒரு நிமிஷம் நெட்வொர்க் மட்டும் மாத்திக்கிறேன்.